Hello everyone, welcome to PYQ series. So இன்னைக்கு பார்த்தனா atom lessonல CBSE போர்ட்ல பார்த்தனா லாஸ்ட் 10 இயர்ல கேட்ட क्वेश्चन எல்லாத்தையும் பார்க்க போறோம். இந்த லெசன்ல பார்த்தனா பெருசா ரிலேட்டட் போர்ஷன் கிடையாது. ஓகேவா? அவ்வளவுதான் சிரிப்பு காணாம போச்சு. அப்ப நிறைய क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ எனக்கு ஞாபகம் இருக்கா டீச் பண்ணது எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. சரி, அதை வச்சு क्वेश्चनல சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம் வந்து இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும், டோட்டல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும். பேசிக்கலான ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். என்னோட டோட்டல் எனர்ஜி பார்த்தேன்னா இந்த டோட்டல் எனர்ஜிக்கு நான் அப்படியே மேக்னிடியூட் எடுத்தால் எனக்கு கைனெட்டிக் எனர்ஜி வந்துடும். எனக்கு கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் வாட், பாசிட்டிவ் வேல்யூ. கரெக்டாக? அப்போ டோட்டல் எனர்ஜியோட மேக்னிடியூட் மட்டும் எடுத்தால் கைனெட்டிக் எனர்ஜி. இப்போ டோட்டல் எனர்ஜி எவ்வளோ? -13.6. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ வரப்போகுது? 13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஆமாவா இல்லையா? பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ? பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்த்தேன்னா 2 times டோட்டல் எனர்ஜி. ஆமாவா இல்லையா? ஞாபகம் இருக்கா இந்த பேசிக் ஃபார்முலா? அதனால தான் பாரு, கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து டோட்டல் எனர்ஜி. கரெக்டா? இது வந்து பாசிட்டிவாக இருக்கும், இந்த வேல்யூ 2 times நெகட்டிவாக இருக்கும். கரெக்டா? எஸ். அப்போ எவ்வளோ கிடைக்க போகுது? 13.6 into 2 27.2 எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டா? மேத்ஸ் அங்கங்கே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பார்த்துப்போ. When is alpha line of Balmer series in the emission spectrum of hydrogen? So first of all, Balmer எனக்கு எப்போ கிடைக்கும் சொல்லு. நல்ல பார், லைமன். வெரி குட். லைமன்னா ஏதாச்சும் ஒரு இதுல இருந்து எனக்கு n is equal to 1க்கு வந்த இந்த சீரிஸ் வந்து லைமன். லைமன் will constitute to what type of radiation? டபுள் என்ன? சிங்கிள் என்ன? லைமன் LYMN இல்லையா? ஸோ வெரி குட். ஸோ லைமன் வந்து ஏதாச்சும் ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட் இதுக்கு வருதுன்னா இட் வில் கான்ஸ்டியூட் டு அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். கரெக்டாக? ரெண்டு என்ன இருக்கா? எங்கேனே தெரிலனே. சரி, அதே வந்து n is equal to 2ல வந்து விழுந்தா என்ன ஆகும்? பால்மர். n is equal to 2ல வந்தா பால்மர். எந்த ஸ்டேட்லேருந்து வேணாலும் n is equal to 2க்கு வரலாம். அது எல்லாமே எதை கான்ஸ்டியூட் பண்ண போகுது? பால்மர். பால்மர்ல வர ரேடியேஷன் என்ன டைப் ஆஃப் ரேடியேஷன்? விசிபிள். கரெக்டா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லைமன், பால்மர், பாஸ்டன். கரெக்டா? பாஸ்டன் வந்து n is equal to 3ல வந்து விழுகணும். அடுத்து பார்த்தோன்னா பிராக்கெட். அடுத்து பி ஃபண்டா ஃபண்டு. சரியா? ஸோ அவர் பார்த்தோன்னா n is equal to 5ல வரணும். இதுக்கு மிச்சம் 3 இருக்கு பார்த்தியா? பாஸ்டன், பிராக்கெட், ஃபண்டு. இது மூணுமே பார்த்தோன்னா ஐஆர் ரேடியேஷன். ஓகேவா? இப்போ இதுலேயே நான் பார்த்தோன்னா உனக்கு ஆல்ஃபா லைன், பீட்டா லைன் தான் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் 2லேருந்து 1க்கு வந்தால் இது பேர் ஆல்ஃபா லைன்னு சொல்லுவேன். புரியுதா? அதாவது பக்கத்தில் இருக்கிறதுக்கு வந்தால் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 3லேருந்து 1க்கு வந்தால் அது பீட்டா, 4லேருந்து 1க்கு வந்தால் காமா. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா 3லேருந்து 2க்கு வந்தால் ஆல்ஃபா, 4லேருந்து 2க்கு வந்தால் பீட்டா. புரியுதா? அப்போ ஹைட்ரஜன் லைனில் ஆல்ஃபா லைன் கேட்குறேன். ஆல்ஃபா வேணும்னா எங்கேருந்து எங்கே வரணும்? n is equal to 3லேருந்து n is equal to 2க்கு. இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, நல்லா பாரு, இந்த விசிபிளுக்கு இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டா? கரெக்டா இல்லையா? அப்போ இது வேணும்னா இதை கிரவுண்ட் ஸ்டேட், இல்லைன்னா கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னா இது என்ன ஆயிடும்? ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படியும் எழுதலாம். புரியுதா? ஓகேவா? அந்த மாதிரி கொஸ்டின்ல உனக்கு கன்ஃபியூஷன் உருவாக்குவாங்க. அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு கொடுத்துருப்பான், இல்லைன்னா தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு கொடுத்துருப்பான். நம்ம தேர்ட்னு பார்த்தா n is equal to 3ன்னு போட்டுருவோம். அது வந்து ஒரு தப்பு. ஏன்னா தேர்ட் எக்ஸைட்டேஷன் சொன்னால் ஃபர்ஸ்ட் லெவல் கிரவுண்ட் ஸ்டேட், இதுக்கு மேலே ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. அப்போ n is equal to ஆக்சுவல் என்னதாங்க? 4. இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் கொஞ்சம் கொஷின்ஸை சால்வ் பண்ணு. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க? வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்? எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்கும்? நல்லா பாரு, ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்க போகுதுன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வரணும். கரெக்டாக இல்லையா? என்கிட்ட எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது? லெட் மீ சே என்கிட்ட n நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகேவா? என்கிட்ட ஒரு டிரான்சிஷன் நடக்கணும்னா எனக்கு 2 ஸ்டேட் வேணும். அப்போ பேசிக்லி NC2 கண்டுபிடிக்க போகிறேன். NC2ஓட ஃபார்முலா என்ன? n into n minus 1 divided by 2. டெலிட்டட் சிலபஸ்னே. சரியா? அப்போ NC2 அப்போ ஃபார்முலா என்ன? n into n minus 1 divided by 2. இப்போ பார், வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஸ்பெக்ட்ரல் லைன் emitted by hydrogen atom when it is in third excited state? தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொன்னால் n is equal to என்ன? 4. எக்ஸைட்டட் ஸ்டேட். தேர்ட் ஸ்டேட்னு சொல்லல. கரெக்டா? தேர்ட் எக்ஸைட்டேஷன் கிரவுண்ட் ஸ்டேட், ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்,
தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஆப்வியஸ்லி இது இப்படி யூனிஃபார்மாக இருக்காது, ஃபர்ஸ்ட் கேப் அதிகமாக இருக்கும், போக போக கம்மியாகும். அப்போ n is equal to என்ன 4. n is equal to 4னா வந்துட்டு எத்தனை இது கிடைக்க போகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ 4 into 4 minus 1 3 divide by 2 ஆன்சர் 6. அப்போ 6 ஸ்டேட்ஸ் பாசிபிள். இது நான் உனக்கு வரைஞ்சு காமிச்சிருப்பேன் லெக்சர் நடத்துகிறப்ப. என்னென்ன கிடைக்கும் நல்லா பாரு. 4லேருந்து நான் வந்து டைரெக்டாக இப்படி வரலாம், இது ஒரு ஸ்டேட். 4லேருந்து 3க்கு வரலாம், 3லேருந்து இப்படி வரலாம், இல்லைன்னா இங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இப்படி, இல்லைன்னா இங்கேருந்து இப்படி, அப்புறம் இப்படி. இப்போ நல்லா பாரு, இது ரெண்டு சேம் ஆயிடுச்சா? அப்போ சேமாக இருக்கிறது ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ இதை விட்டுட்டு கவுண்ட் பண்ணி எத்தனை ஸ்டேட் தெரியுது? நல்லா பாரு. அதே மாதிரி இதுவும் கவுண்ட் ஆகாது. ஏன் கவுண்ட் ஆகாது? ஏன்னா இதுவும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. ஒரு 1 2 3 4 5 6 பாசிபிள் வே இருக்கா? புரியுதா? எஸ். Why is the classical Rutherford model of an atom of electron orbiting around the nucleus is not stable? ஏன் அது வந்து ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரை கொடுக்கல? அப்போ நான் என்ன எழுத போகிறேன்? வெரி குட், சக்திமான் மாதிரி. ஓகே, நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ், எலக்ட்ரான் சுற்றி இருக்கு. இப்போ ஆஸ் பர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, ஆஸ் பர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி எலக்ட்ரான் சுற்றி வருதா? அப்போ வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது? ஏன்னா எலக்ட்ரான் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணு. ஆமாவா இல்லையா? ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரானோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. டைரக்ஷன் சேஞ்ச் வெலாசிட்டி சேஞ்ச், வெலாசிட்டி சேஞ்ச் அது ஆக்சிலரேட் ஆகுது. அப்போ ஆஸ் பர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி ஆக்சிலரேட்டிங் சார்ஜஸ் ப்ரொடியூஸ் வாட்? EM wave. கரெக்டா இல்லையா? ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் பார்ட்டிகல் வில் ப்ரொடியூஸ் EM wave. அப்போ EM wave ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது எனர்ஜி ரேடியேட் ஆகுமா? அப்போ இதோட எனர்ஜி என்ன ஆயிரும்? கம்மி ஆயிரும். கரெக்டா இல்லை? எனர்ஜி வந்து வெளியே ரேடியேட் ஆயிடுச்சு. அப்போ எனர்ஜி என்ன ஆக போகுது? கம்மி ஆகும். அப்போ எனர்ஜி கம்மி ஆச்சுன்னா இந்த எலக்ட்ரான் வந்து அப்படியே எனர்ஜி லூஸ் பண்ணி என்ன ஆயிரும்? கடைசியில் உள்ளே போய் நியூக்ளியஸில் போய் விழுந்துரும். அப்போ புரோட்டான் நியூட்ரான் எல்லாம் போயிடுச்சுன்னா சரியா? பேசிக் என்டிட்டி இல்லை. இப்போ ஆட்டம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. கரெக்டாக காம்பவுண்டாக இருக்கட்டும், மிக்சராக இருக்கட்டும், செல்லாக இருக்கட்டும், அபியஞ்சலாக இருக்கட்டும், எல்லாருமே போயிடும். கரெக்டா? பட் இது அப்படி நடக்குதா? நடக்காது. அப்போ ரூதர்ஃபோர்ட் மாமா ஏதோ தப்பு பண்ணிட்டார். சரியா? எல்லாருக்கும் மாமா. சரியா? ஃபர்ஸ்ட் போயிட்டார்ல. ஃபர்ஸ்ட் நான் தானே பெரிய நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன். ரூதர்ஃபோர்ட் வந்து ஜே தாம்சனை பற்றி இவ்வளோ தப்பு எப்படா கண்டுபிடிக்க? தம்பி நீங்கள் கண்டுபிடிச்சதுலேயும் தப்பு இருக்கு. கரெக்டா இல்லையா? எஸ். ரூதர்ஃபோர்ட் மாடலில் இதன் மிஸ்டேக்காக இருக்கும். வேற என்ன லிமிடேஷன் இருக்கு ரூதர்ஃபோர்ட் மாடலுக்கு? இட் கேனாட் எக்ஸ்பிளைன் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஓகேவா? இதுவும் இதோட ட்ராபேக். டிஃபைன் அயனைசேஷன் எனர்ஜி. கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, எனக்கு தெரியாது சொல்லு. சி பேசிக்லி வாட் இஸ் அயனைசேஷன்? சி பேசிக்லி பார்த்தோன்னா ஒரு ஆட்டம் இருக்கும். கரெக்டா? இல்லைன்னா ஒரு எலிமெண்ட் இருக்கும். அந்த எலிமெண்ட்டை அயனை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? எய்தர் ஐ ஹவ் டு ரிமூவ் an electron or I have to give an electron. கரெக்டா? இப்போ நான் எவ்வளோ எனர்ஜி கொடுத்தா அங்கே நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியுமோ? சரியா? ஸோ அதுதான் நம்ம இதை டிஃபைன் பண்ண போகிறோம். வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் an electron from its ground state. ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறேனோ அந்த எனர்ஜியோட பேர் தான் என்னது? அயனைசேஷன் எனர்ஜி. சரியா? ஃபிசிக்ஸில் ரொம்ப கம்மியான டேர்ம்ஸ் தான் இருக்கும். நீ கஷ்டப்படுத்தணும் மாதிரி அயனைசேஷன் என்தால்பி, என்ட்ரோபி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அந்த மாதிரி ஈஸி. சரியா? எல்லாம் ஈஸியான டேர்ம்ஸ். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி மட்டும். சரியா? வேற ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேணாம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம்? ஹைட்ரோஜன் ஆட்டமில் வந்து நான் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும்? ஹைட்ரோஜன் ஆட்டமில் இருக்கிறதுலையே வேலன்ஸ் எலக்ட்ரான் எந்த ஷெல்லில் இருக்க போகுது? n is equal to 1ல் இருக்கும். அப்போ 1ல் இருக்குன்னா இங்கே எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? -13.6. நான் ஃபைனல் இதை ரிமூவ் பண்ணணும் ஆட்டமில். அப்போ எங்கே கொண்டு போகணும் எலக்ட்ரானை? n is equal to இன்ஃபினிட்டியில் கொண்டு போயிடுவேன். கரெக்டா இல்லையா? புரியுதா? n is equal to இன்ஃபினிட்டியில் இங்கே எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? 0. அப்போ ஃபைனல் எனர்ஜி 0 மைனஸ் இனிஷியல் எனர்ஜி -13.6. கரெக்டா? அப்போ இதோட கேப் எவ்வளோ இருக்குது? 13.6. அப்போ நான் வெளியிலேருந்து 13.6 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்தா இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து எங்கே வந்துடும்? மேலே வந்துடும். புரியுதா? அப்போ நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும் ஹைட்ரோஜன் ஆட்டம்க்கு? 13.6 எலக்ட்ரான் வோல்ட். சரியா? எஸ். இது பாரு. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்
ratio of energy of photon produced due to transition of an electron of hydrogen atom from its second permitted energy level to first permitted energy level. Basically n is equal to 2 ல இருந்து 1 க்கு வருது. அப்ப எவ்வளவு எனர்ஜி வெளியே வந்திருக்கும்? என்ன போட போற? டெல்டா E E2 minus E1 னா கரெக்ட்டா இல்லையா? புரியுதா? ஞாபகம் இருக்கா? E2 வேல்யூ என்ன, E1 வேல்யூ என்ன? சரி, நல்லா பாரு. பேசிக்கலி என் ஃபார்முலா பார்த்தனா -13.6 by n square. n is equal to 1 ன்னு போட்டா இந்த வேல்யூ எவ்வளோ? -13.6. n is equal to 2 ன்னு போட்டா இது 4 ஆயிருமா? 13.6 divided by 4 எவ்வளோ? 3.4. n is equal to 3 ன்னு போட்டா -1.51. very good. n is equal to 4 ன்னு போட்டா புரியுதா? இந்த 4 வேல்யூ வச்சு தெரிஞ்சு வச்சுக்கோ. இல்லை என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல, அப்பப்போ எக்ஸாமில் உட்காந்து 13.6 டிவைட் பை 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 யாருக்கு தெரியும்? தெரியாது, அதுதானே உட்காந்துருக்கேன். சரி, கண்டுபிடிச்சிருவோம். n is equal to 5 ன்னு போட்டால் டிவைட் பை 25 வந்துருமா? கரெக்டா? டிவைட் பை என்ன வந்துடும்? 25 வந்துடும். மேலே கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 13.6 into 4 எவ்வளோ? பண்ணு, நீ தான் சும்மா உட்காந்துருக்க. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. சரி, 13 4 சார். இன்னும் இங்கிட்ட நிறைய ஆன்சர் வர மாட்டேங்குது. அப்புறம் 0.6 into 4 எவ்வளோ? 2.4. 52 plus 2.4 54.4. கரெக்டா இல்லையா? அது வந்து டிவைட் பை 100 பண்ண போறியா? ஏன்னா 25 இருந்துச்சு, நான் மேலே கீழே 4ஆல் மல்டிப்ளை டினாமினேட்டர் 100 ஆயிருக்கும். அப்போ 0.54. ஓகேவா? புரியுதா? இந்த வேல்யூ வச்சுக்கோ. இப்போ என்ன சொல்றாங்க? 2லேருந்து 1க்கு வருது. 2ல எனர்ஜி எவ்வளோ சார்? -3.4. கரெக்டா? -3.4. ஃபர்ஸ்ட்ல எனர்ஜி எவ்வளோ? -13.6. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா 13.6 ல 3.4 போயிடுச்சுன்னா 10.2. வெரி குட். வெரி டிஃபிகல்ட்டி. அடுத்து என்ன சொல்றாங்க? இது ஒரு எனர்ஜி. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் பர்மிட்டட் எனர்ஜி. ஹையஸ்ட் பர்மிட்டட் எனர்ஜி லெவல்னா என்ன? n is equal to infinity. வெரி குட். n is equal to infinity, E is equal to 0. அப்ப டெல்டா E இன்ஃபினிட்டியிலிருந்து 0. ஸோ 0 இன்ஃபினிட்டிலேருந்து 1. 0 மைனஸ் ஆஃப் -13.6. அப்போ ஆன்சர் என்ன? 13.6. இப்போ ரெண்டுத்துக்கு ரேஷியோ கேட்குறாங்க. 10.2க்கு 13.6. கரெக்டா? 8.1 என்னடா மேட்ச் பண்ற? எனக்கு புரியல. ஓகே, 34 டேபிள்ல போடு. 34 டேபிள்ல 3 டைம்ஸ், 34 டேபிள்ல 4 டைம்ஸ். டிவைட் பண்ணி காட்டணுமா? வேண்டாம். இதுக்கு நீ டைரக்டாகவே போட்டிருக்கலாமே. அப்புறம் நிறைய பேர் நீங்கள் 10.2 தானே இருக்குது, நீங்கள் ஏன் 102 எடுத்தீங்க? சரியா? அது மேலே கீழே இருக்க பாயிண்ட் வந்து கேன்சல் ஆயிரும். சரியா? கேட்குறாங்க பாப்பா. இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? நான் வந்து கதையில மசாலா பொடி போட்டு காமெடி பண்ணுறதுக்காகலாம் சொல்ல மாட்டேன். இந்த ரூட் 2/√2 இது எல்லாமே என் கூட நடந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நீட் சென்டரில் நடந்துட்டேன். 2 into 2 into 2 என்ன பின்னா இந்த 2 யாருன்னு பார்த்தா ஹர்னி தெரியுமா? ஒரு 2 வருஷத்துக்கு போன வருஷம் செட் ஹர்னி லோகப்பிரியா. எஸ் ஹர்னி. முடியல பெருசா தான் இருக்கும். எஸ் ஹர்னி தெரியுமா? எஸ் பிரியா தெரியுமா? என் ஜூனியர் பொண்ணு, அவளோட தங்கச்சி, உங்க சீனியர். லோகப்பிரியா தெரியுமா? லோகப்பிரியா கூட இருப்பால ஒரு பொண்ணு. 2 into 2 into 2 கேட்டால் 2 நான் யோசிச்சேன் இந்த பொண்ணு டாக்டர் ஆகிட்டு தெரியல, நடுவில் நின்றுட்டு போயினா அதுக்கப்புறம் என்ன பண்ணது எதுவுமே சொல்லலை.
what is the ratio of radii of the nuclear corresponding to first excited state and ground state? ratio of radius கேக்குறாங்க சரியா radius ஓட ratio எப்படி இருக்கும் to first excited state அப்ப என்ன அர்த்தம் first excited state னா n is equal to 2 ground state னு சொன்னா n is equal to 1 n is equal to 2 ஓகேவா இப்போ இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கேக்குறாங்க ஞாபகம் வச்சுக்கோ radius is proportional to n square radius is proportional to n square இப்போ இந்த क्वेश्चन டைரக்ட்டா சால்வ் பண்ணிரலாமா அப்ப radius of second by radius of 1 கேட்டாங்கன்னா 2 square by 1 square 4:1 புரியுதா இத நான் டிரைவ் பண்ணுவேன் r is proportional to n square ஆ இருக்கட்டும் இல்லனா நல்ல பார் r is proportional to n square velocity is proportional to 1 by n energy is proportional to 1 by n square wavelength is proportional to n இந்த நாலு ஃபார்முலா நம்ம எப்படி டிரைவ் பண்ணிரோம் சரியா the radius of innermost electron orbit of hydrogen atom வந்து இவ்ளோ இந்த வேல்யூ ஞாபகம் இருக்கா 0.53 ஆம்ஸ்ட்ராங் யூனிட் கரெக்ட்டா போர் ரேடியஸ் அப்படி சொல்லி படிச்சோம்ல what is the radius of the orbit in the second excited state in the excited state second excited state அப்ப இந்த क्वेश्चन வந்து புக்லயே தப்பா சால்வ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் what is the radius of innermost electron of an hydrogen atom the radius of second excited state na n is equal to என்ன n is equal to 3 கரெக்ட்டா இல்லையா அந்த புக்கோட சொல்யூஷன்ல வந்து n is equal to 2 னு போட்டு சால்வ் பண்ணிருப்பாங்க சரியா வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க n is equal to 3 நான் எனக்கு என்ன தெரியும் radius is proportional to n square அப்ப 1 க்கு இவ்ளோ கரெக்ட்டா இல்லனா இப்படி எழுதிக்கோ 3 ங்க சால்வ் பண்ணிட்டானா அப்ப ஓகே r is equal to r0 n square கரெக்ட்டா இது பேசிக் இது வேல்யூ கான்ஸ்டன்ட் அப்ப n square வந்து ப்ரொபோர்ஷனலா சேஞ்ச் ஆகும் புரியுதா அப்ப 0.53 ஆங்ஸ்ட்ராங் சரியா அது 0.53 னு எழுதி இருக்கேன் ஆங்ஸ்ட்ராங் யூனிட்ல என்னோட வேல்யூனா 3 அப்ப 3 ஸ்கொயர் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்டாக பண்ணுறது என்னன்னா செகண்டுமே n is equal to 2 னு போட்டுருவாங்க ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்போ 0.53 ஆம்ஸ்ட்ராங் இன்ட்டு 9 சரியா அப்போ 10 minus 1 53 minus 5.3 487 எஸ் இல்லையா 477 0.53 into 9 ஆமா பாப்பா 53 into 10 530 53 into 1 10 வந்து 10 minus 1 9 வந்து 10 minus 1 எழுதிக்கலாம்ல எனக்கு அப்படி ஈஸியா இருக்கு உனக்கு வந்து மல்டிப்ளை பண்ணதுனா சரி 9 3s are 27 carry 2 9 5s are 45 46 47 கரெக்ட்டா ஓகே so 4.77 angstrom illana 4.77 into 10 power minus 10 okay answer correct na appo check panniko dhanush write the expression of Bohr radius in hydrogen atom model சரியா நான் இந்த இடத்துலயே உனக்கு போர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் வெலாசிட்டியா இருக்கட்டும் எனர்ஜியா இருக்கட்டும் எல்லாமே சொல்லிடுறேன் ஓகேவா எங்கல இருந்து ஆரம்பிக்க போறேன் அப்படினா இது வந்து உருண்டையா சுத்திக்கிட்டு இருக்கு கரெக்ட்டா இல்லையா கரெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷன்ல சுத்துது எதனால இது சர்க்குலர்ல சுத்துது எலக்ட்ரானும் புரோட்டானும் ஏன் சர்க்குலர் மோஷன்ல சுத்துது அவங்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கணும் என்ன ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு சரி ஆக்சுவலி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் கிடையாது வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஓகேவா அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் அந்த இடத்துல ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா பிஹேவ் பண்ணுது பொதுவா வந்து பார்த்தனா நான் நடத்துறது டிஃபரெண்டா இருக்கும் சரியா என் கிளாஸ் வந்து புதுசா பார்க்குறவங்க வந்து சரி ரைட்டு நேற்று நைட்டு குடிச்சது இன்னும் இறங்கல அப்படின்னு நினைப்பாங்க பிகாஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் நாட் அ ஃபோர்ஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் நாட் அ ஃபோர்ஸ் இட் இஸ் த நேம் கிவன் டு அ ஃபோர்ஸ் இது வந்து இந்தியாவில் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் இந்த வார்த்தையில யூஸ் பண்ணுவாங்க சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு ஃபோர்ஸே கிடையாது சரியா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் பார்த்தனா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அந்த ஃபோர்ஸ்க்கு நான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு பேர் கொடுப்பேன் ஏன்னா அது சர்க்குலர் பாத்ல சுத்துது கன்ஃபியூஷனா இருக்கும் நல்லா பார்த்தனா சிங்கம்னு யாருமே கிடையவே கிடையாது சரியா துரை சிங்கம் துரைசிங்கம் சரியா கூகுள் பண்ணுங்க DURAISINGAM இல்ல சோர்ஸ் வந்து வேறயா இருந்தாலும் அது சர்க்குலரா சுத்துச்சுனா சென்ட்ரிபிட்டல்
இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா துரைசிங்கம்னு யாராச்சும் இருக்காங்களா? துரைசிங்கம்னு யாருமே கிடையாது. இட் இஸ் த நேம் கிவன் டு அ கேரக்டர். அவன் ஏன் இப்போ வரான்? சாப்பாடை தூக்கிட்டு வந்துட்டானா? எப்பா ரொம்ப ஆளாதீங்கப்பா, போங்க. இப்போ திரும்பி வெளியே கிளம்புறீங்களா? இல்லையா? அப்புறமேல் தான் போவீங்களா? சரி தம்பி, இடது காலிவன், இடது காலிவன். சரியா? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா துரைசிங்கம்னு பார்த்தா யாருமே கிடையாது. இட் இஸ் த நேம் கிவன் டு அ கேரக்டர். ஆமாவா இல்லையா? அப்போ சூர்யா வந்து அந்த இடத்துல படத்தில் நடிச்சாருன்னா சூர்யா வந்து துரைசிங்கம். அதுக்கு வந்து விஜயை நடிக்க வச்சிருந்தோம்னா விஜய் வந்து துரைசிங்கம். கரெக்டாக இல்லையா? அப்போ சென்ட்ரிபியூட்டல்னு பார்த்தோன்னா ஒரு ஃபோர்ஸு கிடையாது. சப்போஸ் கிராவிடேஷன்னால அது சுற்றுதுன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் அந்த இடத்துல சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸாக இருக்குது. புரியுதா? சப்போஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால அது சுற்றுதுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் அங்கே சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸாக இருக்குது. சப்போஸ் நான் ஒரு கயிறில் வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு இப்படி சுற்றுறேன்னு வச்சுக்கோ, அந்த கயிறில் ஆக்ட் ஆகிற டென்ஷன் ஃபோர்ஸ் தான் அங்கே சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸாக பிஹேவ் பண்ணுது. புரியுதா? அப்போ ஆக்சுவலாக சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் கிடையாது. ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால அந்த சர்க்குலர் ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் சுற்றுது. அந்த ஃபோர்ஸோட பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்? சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டோம். அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் என்னன்னு அது வேறு படித்தோமே. சென்ட்ரிபியூட்டல் வந்து இன்வர்டு இருக்கும், சென்ட்ரிஃபியூகல் வந்து அவுட்வர்டு இருக்கும். சரி, இப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த படம் பார்த்தியா, பூமி என்ன சுற்றுது, அதில் வந்து அந்த ரங்கராட்டம் சுற்றுனான்னு சொல்லி ரங்கராட்டம் வரும் பார்த்தியா. இப்போ நல்லா பார்த்தோன்னா ரங்கராட்டத்தில் சுற்றுறப்ப ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்கிறதுனால, கரெக்டாக ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து வெளியே போகுமா? அப்போ ஆக்சுவலாக அது வெளியே போகிறதுக்கு ரீசன் என்ன? இனர்ஷியா. கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ அதை கூட விடு. இப்போ நல்லா பாரு, நீ பைக்கில் வண்டியில் போய்கிட்டு இருக்கு. சரியா? வண்டியில் போய்கிட்டு இருக்கு. கீழ் பாடி இருக்குது பார்த்தியா, கீழ் பாடி வந்து வண்டியோட ரெஸ்ட்டில் இருக்குது. சரியா? இப்போ வண்டி சடனாக என்ன ஆச்சு, நான் வந்து லெஃப்ட்டுக்கு திருப்பேன், வண்டியை லெஃப்ட்டு திருப்பியாச்சு. அப்போ நான் வண்டியை லெஃப்ட்டுக்கு திருப்பினேன்னா பாடியோட கீழ் போர்ஷன் வண்டியோட சேர்த்து லெஃப்ட்டுக்கு போயிடும். ஆமாவா இல்லையா? ஆனால் மேலே இருக்க போர்ஷன் பார்த்துருக்கீங்க, வண்டியை லெஃப்ட்டில் திரும்பினா நீ ரைட்டுக்கு சாய்வே. பார்த்துருக்கியா? ஃபீல் பண்ணியிருக்கியா? அப்போ ஆக்சுவலாக இதுக்கு ரீசன் யாருன்னு பார்த்தோன்னா இனர்ஷியா. ஆமாவா இல்லையா? இனர்ஷியா என்ன சொல்லிச்சு, நான் வந்து அவங்க கூட போகிறவங்க கூட போயிடுவேன். மேல் பாடி என்ன சொல்லுது, இல்லை இவ்வளோ நேரம் நான் நேராக தானே போனேன், இப்போ திடீர்னு என்னை லெஃப்ட்டுக்கு தூக்குனா அப்போ நான் மட்டும் இப்படி நேராக நிற்பேனா இல்லையா? அப்போ ஆக்சுவலாக இனர்ஷியல் ஃபோர்ஸ். பட் இவங்க என்ன, அங்கே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ், சூடோ ஃபோர்ஸ்னு வச்சுக்க. என்ன ஃபோர்ஸு? சூடோ ஃபோர்ஸ். அப்போ சர்க்குலர் ஆப்ஜெக்டில் சுற்ற சூடோனா ஃபால்ஸான ஒரு ஃபோர்ஸ். கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ திடீர்னு பார்த்துன்னு வச்சுக்கோ, இந்த வச்சுக்கோ, இது ஒரு நோட்டு, இந்த நோட்டுக்கு மேலே இருக்குது ஒரு பென்னு. இப்போ இந்த நோட்டும் பென்னும் நான் ஈக்குவல் ஸ்பீடில் கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. நோட்டும் பென்னும் அப்படியே ஒரே அடியாக போய்கிட்டே இருக்கும். நான் திடீர்னு இது இழுத்தேன்னா அது கீழே விழுந்துச்சா? ஏன்னா என்ன ஆகுது, இவன் வந்து ஸ்லோவாக போய் பழகும். திடீர்னு இவனை இழுத்தானா இவன் அவ்வளோ வேகமெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. அப்படின்னா இவன் பின்னாடியே இருந்துட்டான். அப்போ அதனால் என்ன ஆகுது, கீழே விழுகிறானா? அப்போ இவங்க உள்டாவை என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த ஃபோர்ஸ் அவனை பின்னாடி இழுத்துருச்சு. பட் ஆக்சுவலாக அந்த ஒரு ஃபோர்ஸ் இல்லை. அப்போ அந்த ஃபோர்ஸோட பேர் என்ன ஃபோர்ஸ் வச்சுட்டாங்க? சூடோ ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ சர்க்குலரில் சுற்றுறப்ப இந்த சூடோ ஃபோர்ஸோட பேர் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். முதல் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்னே ஒரு ஃபோர்ஸ் இல்லை, அதை அப்போஸ் பண்ணுறதுக்கு என்ன ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம்? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அப்போ இனர்ஷியல் ஃப்ரேமில் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ், நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் வரும். சரியா? அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இப்போதைக்கு நம்ம டாப்பிக்கு திரும்பி வந்துடுவோமே. இப்போ நம்மளுக்கு என்ன, அது ஆப்ஜெக்ட் வந்து சுற்றி வருது. எதனால சுற்றி வருது? இங்கே ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, இங்கே மைனஸ் சார்ஜ் இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸ் சார்ஜ் இருக்குன்னா அதுக்கு ரெண்டுத்துக்கு நல்ல என்ன ஃபோர்ஸ் இருக்க போகுது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். கே இ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர், 1/4πε q1 q2 by r ஸ்கொயர். கரெக்டா? இந்த ஃபோர்ஸ் இங்கே mv ஸ்கொயர் பை ஆரை ஈக்குவேட் பண்ணுதா? அப்போ நல்லா நீ வச்சுக்கோ, நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணு. இந்த ஆறு கூட கேன்சல் பண்ணுனா உன்னோட mv ஸ்கொயர் ஆரோட வேல்யூ கே இ ஸ்கொயர். ஆமாவா இல்லையா? புரியுதா? என்னம்மா? இப்போ வந்து அது எலக்ட்ரான், நமக்கு வந்து இந்த புரோட்டான் அட்டாமிக் நம்பர் போடுவோம். சரி, நல்லா பார்த்தோன்னா போர் மாடல் பார்த்தோன்னா ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு மட்டும் தானே. அப்போ அங்கே பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 1. பட் எஸ், அவங்க சொல்கிற மாதிரி சப்போஸ் வந்து மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம் இல்லை, மல்டி புரோட்டான் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் HE+ எடுக்கலாம். HE+ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்?
ஹச்சில் எவ்வளோ இருக்கும் 2 எலக்ட்ரான் இருக்குமா ஹச்சில் எவ்வளோ இருக்கும் ஹச்சில் எவ்வளோ இருக்கும் 2 இருக்குமா இப்போ ப்ளஸ் பண்ணுறேன்னு என்ன அர்த்தம் ஒரு எலக்ட்ரான் காணாமல் போயிடுச்சு அப்போ 1 இருக்கும் புரியுதா லித்தியம் 2+ Li 2+ லித்தியம்ல எவ்வளோ இருக்கும் 3 எலக்ட்ரான் இருக்கும் 2+னா 2 எலக்ட்ரான் காணாமல் போயிடுச்சு அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது 1 இல்லைன்னா பெரிலியம் 3+ சரியா பெரிலியம் மொத்தம் 4 இருக்கும் 3 காணாமல் போயிடுச்சுன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்க போகுது புரியுதா இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா எலக்ட்ரானோட நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கு புரோட்டானோட நம்பர் அப்படியே தானே இருக்கும் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ என்ன சொல்லிக்கலாம்னா என்கிட்ட உள்ளுக்குள்ளே வந்து இசட் நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்குது அப்போ சார்ஜ் இவ்வளோ வெளியிலான ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் அப்போ டோட்டல் வேணும்னா இந்த இடத்துல நீ இசட் போடுறேன்னா போட்டுக்கலாம் பட் சிபிஎஸ்சி புக்கில் அது போடலைன்னு நினைக்கிறேன் சரியா ஓகே இப்போ mv² r is equal to k சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் சரியா அப்போ mv²/r இது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நான் இந்த r எங்கிட்டு கொண்டு வந்து mv²r is equal to ke². அதே மாதிரி நம்ம போரோட மாடல் யூஸ் பண்ணிக்குவோம் போரோட ரெண்டாவது விதி என்ன சொல்கிறாங்க ஆங்குலர் மொமெண்டம் இது 3வது வரும் சரியா 3rd எழுதியிருப்பாங்க சிபிஎஸ்சி புக்கில் 3வதுல எழுதியிருப்பாங்க கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அதாவது என்னோட mvr இதான ஆங்குலர் மொமெண்டம் இது பார்த்தனா nh/2πக்கு ஈக்குவலாக இருக்கும் புரியுதா இப்போ இதுலேருந்து உனக்கு வெலாசிட்டி கேட்குறாங்கன்னா வெலாசிட்டி ரொம்பவே சிம்பிளாக நீ கண்டுபிடிச்சிக்கலாம் என்ன பண்ணலாம் வெலாசிட்டி வேணும்னா ரெண்டுத்தையும் டிவைடு கரெக்டாக இல்லையா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண அடுத்த நேரமே இது எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என் வெலாசிட்டி எவ்வளோ சார் கிடைக்க போகுது எனக்கு ke²/nh2π மேலே வந்துடும் கரெக்டா இப்போ இந்த கேவோட வேல்யூ 1/4πε0 போட்டுக்கோ இப்போ 1/n × e²2π/4πε0h நல்லா பாரு இந்த பை இது கூட கேன்சல் இது கூட கேன்சல் ஆச்சுன்னா 2ஆ இப்போ எனக்கு என்ன கிடைக்குது 1/n e² கான்ஸ்டன்ட்டா 2ε0h எல்லாமே கான்ஸ்டன்ட்டா அப்போ இது மொத்தமாக கான்ஸ்டன்ட்டா இல்லையா இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி உனக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் அப்போ எனக்கு என்ன தெரியுது வெலாசிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு என்ன தெரியுதா என்ன டிஃபிகல்ட்டி நோ டிஃபிகல்ட்டி ஃபென்டாஸ்டிக் நெக்ஸ்ட்டு பார்த்தனா இது வெலாசிட்டி முடிஞ்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு எனக்கு ரேடியஸ் வேணும் mv²r is equal to ke², mvr is equal to nh/2π எனக்கு என்ன வேணும் ரேடியஸ் வேணும் நான் இந்த டினாமினேட்டருக்கு பற்றி இதை ஸ்கொயர் பண்ணுறேன் அப்போ ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும் இது m²v²r² n²h² 4π² கரெக்டா இப்போ இதால் இந்த வேல்யூ கீழே போட்டு டிவைட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ அப்போ நல்லா பாரு m இருக்கும் r இருக்கும் கரெக்டாக இல்லையா இஸ் ஈக்குவல் டு n²h²/4π² டிவைடட் பை ke². என்ன டிஃபிகல்ட்டி புரியுதா இப்போ நல்லா பாரு என்னோட ரேடியஸ் என்ன ஆயிரும் n² வெளியே எடுத்துக்கலாம் h² 4π² கேவோட வேல்யூ பார்த்தோன்னா 4πε0 me² கரெக்டா n² h²ε0 டிவைடட் பை πme². எல்லாமே கான்ஸ்டன்ட்டாக இல்லையா h²ε0² πme². பை வந்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சரியா உனக்கு டவுட் வரும் ஏன் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எடுக்கிறோம் அங்கே சர்க்கியூட்டில் ஒரு புரோட்டானும் தானே இருக்குது ஏன் புரோட்டானோட மாஸ் எடுக்கல நல்லா பாரு இந்த m வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் சுற்றி வருதா எது சுற்றி வருது எலக்ட்ரான் சுற்றி வருது அதனால மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் புரியுதா அப்போ இந்த வேல்யூ தான் மொத்தமாக சேர்த்தா எனக்கு என்ன ஆகும் 0.53 ஆங்ஸ்ட்ராங் ஆச்சு அப்போ இதில் எனக்கு என்ன தெரியுது r is proportional to n². என்ன டிஃபிகல்ட்டி உன்ட்ட பேசிக்காக எனர்ஜி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ ஏன் பேசிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் mv²ஓட வேல்யூ என்ன ke²/r கரெக்டாக இல்லையா தனுஷ் கொஞ்சம் பாரு mv² என்னது ke²/r அப்போ என் கைனெட்டிக் எனர்ஜி பார்த்தேன்னா ஃபார்முலா என்ன ½ mv². அப்போ ½ mv²க்கு பதில் என்ன போட்டுக்கலாம் ke²/rன்னு போட்டுக்கலாம் புரியுதா
இப்போ பிரச்சனை எனக்கு ஆரோட வேல்யூ தெரியாது. அப்போ ஆரோட வேல்யூ இங்கேருந்து எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா ஹாஃப் 1/4 பை எப்சிலன் நாட் ஆயிருமா. இ ஸ்கொயர் ஆருக்கு பதிலாக என்ன ஆயிரும் என் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் எப்சிலன் நாட். இந்த இடத்துல பை மேலே போயிடும் எம்இ ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்குதுன்னா 1/8 பையு கேன்சலா. அப்போ இங்கே மேலே பார்த்தனா m(e⁴) டினாமினேட்டரில் பார்த்தனா எப்சிலன் நாட் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் இன்ட்டு 1/n ஸ்கொயர். கரெக்டா? இது கைனெட்டிக் எனர்ஜி. இதுலேயே எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, இது எல்லாமே கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டேன்னா இதோட வேல்யூ தான் உனக்கு வந்து சப்போஸ் நான் எலக்ட்ரான் வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணுறப்ப அந்த 13.6ன்னு கிடைக்கும். கரெக்டாக? எலக்ட்ரான் வோல்ட் பேசிக்லி கண்டுபிடிச்ச ஜூலில் கிடைக்கும். அது வந்து 13.6 1.6 × 10⁻⁻19 டிவைட் பண்ணால் 13.6 எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைச்சிரும் இன்ட்டு 1/n ஸ்கொயர். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி 1/n ஸ்கொயரா, இது பார்த்தோன்னா n ஸ்கொயரா, வெலாசிட்டி பார்த்தோன்னா 1/n. புரியுதா? இல்லைனா எனக்கு வெலாசிட்டி ஃபார்முலா இந்த ஃபார்முலா எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன half mv². வியோட வேல்யூ என்ன, வியோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு. அப்போ 1/n ஸ்கொயர் இ ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் பண்ணால் e⁴. 2 ஸ்கொயர் பண்ணால் 4ஆ, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இங்கே ஒரு 2 இருக்குது, 4 2s are 8. புரியுதா? 2 ஸ்கொயர் 4, இங்கே ஒரு 2, 4 2s are 8. எப்சிலன் நாட் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர். நல்லா பாரு, இந்த மேலே இருக்க ஃபார்முலா இந்த ஃபார்முலா ஒரே ஃபார்முலா. புரியுதா? அப்போ உனக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? போ அமைதியாக போடா. என்னடா பிரச்சனை? நீ சொல்லிட்டீல விளங்கிடுவாங்க. புரியுதா? ஸோ இவங்க கேட்டது என்ன, ரைட் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் போர் ரேடியஸ். ஸோ அவங்க கேட்டது பேசிக் ரேடியஸ். நீ ஒரு டிரைவ் பண்ணுறப்ப இங்கிறன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கோ. சரியா? mv²/r ke²/r². அதே மாதிரி mvr = nh/2π. உன்கிட்ட வந்து ரேடியஸ் கேட்குறானா, அப்போ நான் இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தியா, இதை ஸ்கொயர் பண்ணிடு. அப்போ உனக்கு இங்கே r² ஆயிருக்கும், இங்கே r இருக்கும். அப்போ டிவைட் பண்ண ஆன்சர் வந்துடுமா? புரியுதா? எஸ். இல்லை நான் நல்லா மனப்பாடம் பண்ணுவேன்னா இந்த வேல்யூ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன்னா பண்ணி வச்சுக்கோ, எனக்கு அவ்வளோ திறமை கிடையாது. ஓகேவா? பட் ஞாபகம் வச்சுக்கிற ரிசல்ட் என்னென்னா ஞாபகம் வச்சுக்கணும்னா ரேடியஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n², வெலாசிட்டி இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு n. அப்போ half mv² போடாமல் எனர்ஜி அப்போ 1/n² ஆயிரும். புரியுதா? வெலாசிட்டி வந்து 1/n, அப்போ வெலாசிட்டி ஸ்கொயர் வந்து 1/n. டெரிவேஷனுக்கு டிரைவ் பண்ணணும். சரியா? பட் ஞாபகம் அது கஷ்டம். சரியா? அதனால தான் யோசிச்சு வரேன். நான் 1 மார்க்கு உட்காந்து இவ்வளோ டிரைவ் பண்ணியிருக்கேன்னு யோசிச்சு வர. சரியா? இது ஃபுல்லாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் டிரைவ் பண்ணணும் 1 மார்க்கு. ஏன்னா எனக்கு ஆன்சர் தெரியாது. அவங்க என்ன சொன்னாங்க, ரைட் த எக்ஸ்பிரஷன் தான் கேட்டான், எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம், mv²r = ke², mvr = nh/2π. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் வேலை முடிஞ்சு. புரியுதா? என்ன டிஃபிகல்ட்டி? ஸ்டேட் போர்ஸ் குவான்டைசேஷன் கண்டிஷன் ஃபார் டிஃபைனிங் ஸ்டேஷனரி ஆர்பிட். ஸ்டேஷனரி ஆர்பிட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு போர் என்ன கண்டிஷன் கொடுத்தார்? வெரி குட். எது வாட் இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் மொமெண்டம் பார்த்தனா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஹச் கட். கரெக்டாக? ஹச் கிராஸ், அது வந்து ஹச் கட்டுக்கு சொல்லுவாங்க கேரளில். n = h/2π. இந்த எல் என்னது? mvr. ஓகேவா? இல்லை உன்னை திடீர்னு ஃப்ரம் டி பிராக்லி வேவ்லென்த் இதை டிரைவ் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ஏன் டி பிராக்லி வேவ்லென்த் என்ன சொல்லுதுன்னா p = h/λ. கரெக்டாக இல்லையா? கரெக்டாக இல்லையா? அப்போ என்னோட லாம்டா என்ன? 2π. நோ, நல்லா பார்த்தனா இந்த டயக்ராம் ஞாபகம் இருக்கா? இப்போ நல்லா பாரு, வேவ் பார்த்தனா சப்போஸ் n நம்பர் ஆஃப் வேவ் தெரியுதா? இந்த இடத்துல பாரு, இது ஒரு வேவ் 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 மொத்தம் 4 வேவ் இருக்குது. அப்போ n நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இருக்கலாம்.
அப்போ n lambda எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது 2 pi r. n lambda is equal to 2 pi r. இது வந்து டி ப்ராக்லியோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். பட் எஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கையில் என்ன சாதிக்க போகிற, அதனால் உட்காந்துருக்காங்க பார்த்தியா, டெலீட் பண்ணிடுவோம், டெலீட்டடு. பட் அதை வச்சு தான் இந்த இடத்துல நிறைய சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அப்போ 2 pi r ஓட வேல்யூ என்னது n இன்டூ லேம்டா. அப்போ லேம்டா என்ன ஆயிரும், லேம்டா என்ன 2 pi r ஹோல் டிவைட் பை n. அப்போ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணு, லேம்டாக்கு பதிலாக 2 pi r by n. கரெக்டா? இப்போ இந்த இடத்துல மொமெண்டமோட ஃபார்முலா என்ன, m into v. m into v is equal to nh by 2 pi r. r இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா mvr is equal to nh by 2 pi. வந்துருச்சா போரோடது? அப்போ பேசிக்லி பார்த்தோன்னா போருங்கிறவர் எல்லாத்தையும் ஹைப்போதிசிஸ் கொடுத்தாரு. பட் லேட்டராக வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கட்டும், தியரியாக இருக்கட்டும், அவர் கண்டுபிடிச்சதோ எல்லாத்தையும் அக்ரி பண்ணுற அளவுக்கு வந்துச்சு. சரியா? ஸோ டி ப்ராக்லியும் அதை வந்து வெரிஃபை பண்ணணும். இது டி ப்ராக்லி இந்த ஹைப்போதிசிஸ் தானே எடுக்கிறோம். டி ப்ராக்லி தானே சொன்னார் மேட்டர் இருந்தால் அதுக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நல்ல அது வந்து இது கூட கோயின்சிடென்ட் ஆகுது. புரியுதா? A thing of beauty gives joys forever. இது எங்க வந்துச்சு? எது? A thing of beauty gives joy forever. By John Keats. That we know. Keats, that we know. போய் இது பிசிக்ஸ்ல எங்க வந்துச்சு? பாரா மேட் எங்கேயோ இருந்த ஒரு விஷயம், எங்கேயோ மேட்டர் தட் இஸ் அ வேவ். அது வந்து பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்டில் சுத்ததையும் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. கரெக்டாக இல்லையா? எங்கள் சார் ஒருத்தவர் இருப்பார், சரியா? சூப்பராக நடத்துவார் ராஜ்மோகன் சார். சரி நேம்லாம் சொல்லிக்கலாம், ஏன்னா நல்லா நடத்துவார், தெரியும். ஓகேவா? ராஜ்மோகன் சார்லாம் நடத்துகிறப்ப பார்த்துன்னு வச்சுக்கோ, அப்படியே தூக்கத்தை சொக்கிட்டோன்னு கூட வச்சுக்கோ, கிளாஸே ஃபுல்லாக அப்படியே சொக்கி கிடக்கும், என்னடா எப்போ கிளாஸ் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அப்பப்போ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அந்த நேரத்தில் திடீர்னு சொல்லுவார், see the beauty of the equation. சார் எந்த உலகத்தில் இருக்குன்னே தெரில, இப்போ பியூட்டி இருந்தால் என்ன இல்லாட்டினா எனக்கு அந்த பியூட்டி வந்து ஒட்டிக்கிச்சு. சரி அப்படின்னா நீங்கள் பாரு, இது நம்ம மேட்டர் வேவ்க்கு டிஃபைன் பண்ணோம். அண்ட் பேசிக்கலி எலக்ட்ரான் சுற்றி வருதுன்னா அது ஒரு மேட்டர் தானே. அப்போ அது இது ஒபே பண்ணணும், கரெக்டாக இல்லையா? அண்ட் எஸ் இது வந்து அது ஒபே பண்ணுது, அதுதானே ஒரு பியூட்டி ஆஃப் த ஈக்குவேஷன். கரெக்டா? எம்விஆர் தான் எல்லு, ஆங்குலர் மொமெண்டம். வந்துருச்சா? புரியுதா? சரி இப்போ பார்த்தோன்னா ஃபிசிக்ஸில் வந்து யூனிஃபிகேஷன் தியரின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. இவன் ஒரு பையன் இருப்பான் தெரியுமா, இவனோட பையன் இருப்பான், அவன் பேர் எஸ்கேன்னு நினைக்கிறேன். அவன் வந்து 6th or 7th இருக்கான். சரி, அவன் வந்து ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கான், 6th or 7th படிச்சுக்கிட்டு. அவன் வெக்டார்லாம் நடத்துவான். வீடியோஸ்லாம் லைக் பார்த்தோன்னு வச்சுக்கோ, அப்படி பிச்சுக்கிட்டு போயிருக்கோம். ஏன்னா யோசிச்சு ஒரு 6th 7th படிக்கிற பையன் வந்து எப்படி தான் அவ்வளோ நடத்துனான்ட்டு. அவனை வந்து ஒரு தடவை பேட்டி எடுக்கிறப்ப அவன் சொன்னான், நான் வந்து யூனிஃபிகேஷன் தியரி தான் கண்டுபிடிக்க போகிறேன். பேசிக்கலி யூனிஃபிகேஷன் தியரி என்னன்னு பார்த்தோன்னா, ஃபிசிக்ஸில் எவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது பார்த்தியா, அது எல்லா ஃபார்முலாவை சம்மரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் தியரி. புரியுதா இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கு ஃபுல்லாக படித்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, காஸ் தியரம், இந்த தியரம், ஃபேரடே எல்லாம், இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணுற மாதிரி மேக்ஸ்வெல் 4 ஈக்குவேஷனில் என்ன சொல்லிட்டாரு, இந்த 4 ஈக்குவேஷனு தான் லைட் இருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ அதுதான் அதோட பியூட்டி. சரியா? மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அதுதான். அப்போ இந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபிசிக்ஸில் இருக்கிற எல்லா ஃபினாமினாவையும் ஒரே ஈக்குவேஷன் வச்சு கொடுக்குறது. பேசிக்கலி யோசிச்சு பார்த்தா அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். கரெக்டாக இல்லையா? இருந்தாலும் அந்த பையன் வந்து சொன்னப்போ தான் அப்படியே வியந்து பார்க்குறேன். நான்லாம் 7th ஒரு பல்ப் எரி வச்சேன்னா அடுத்து நம்ம தான் அப்துல் கலாம்னு யோசிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த வயசு. யூனிஃபிகேஷன் தியரி, உங்களுக்கு யூனிஃபிகேஷன் தியரி தெரியாதுல்ல? சரி, எக்ஸ்பிளைன் briefly how Rutherford scattering of alpha particle by a target nucleus can provide the information about the size of nucleus. இந்த ரூதர்ஃபோர்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார். கரெக்டாக? அந்த ரூதர்ஃபோர்ட் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நீ எப்படி சைஸ் ஆஃப் நியூக்ளியஸை சொல்ல முடியும்? நல்லா பாரு, பார்ட்டிகல் இங்கே தூக்கி போடுற நேராக போயிடும், இங்கே தூக்கி போடுற நேராக போயிடும். கரெக்டாக இல்லையா? பக்கத்தில் வரப்போ என்ன ஆகும்? டிஃப்ளெக்ஷன் ஆகுமா? அப்போ எங்கேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் போடுறப்ப டிஃப்ளெக்ஷன் ஆச்சு, அது வச்சு வர என்ன பண்ணிக்கலாம், ஒரு ப்ரீஃபாக சைஸ் சொல்லிக்கலாமா? இந்த இடத்துல தான் மாஸ் வந்து கான்சென்ட்ரேட்டாக இருக்குது, அவ்வளோதான். 10⁻⁻15 சரியா? 1.2 × 10⁻⁻15 பெருமி பார்த்தோன்னே அவங்க இருக்கா? 1.2 × 10⁻⁻15 சொன்னால் மீட்டர், இல்லைன்னா 1.2 ஃபெர்மி. அது வந்து ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ்.
சரியா? ஆட்டம்க்கு பார்த்தோன்னா 0.53 ஆங்ஸ்ட்ராம். Obtain the expression for the ratio of de Broglie wavelength associated with the electron orbiting in the second and third excited state. Second and third excited state னு சொல்றாங்க. அப்ப செகண்ட் ஸ்டேட்னா n is equal to என்ன? 3. ஏன்னா எக்ஸைட்டட் ஸ்டேட். அப்ப n is equal to 3. தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n is equal to 4. உன்கிட்ட கேட்கறது என்ன? de Broglie wavelength. சரியா? உன் புக்கோட சொல்யூஷன் வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி கொடுத்துருப்பான். ரொம்பவே சிம்பிள். இங்க பாரு, 2 pi r is equal to nh. சரி, 2 pi r is equal to n lambda. கரெக்டா? 2 pi r is equal to n lambda. எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த டயக்ராம், இந்த ஆருக்கு பதிலா ரேடியஸ் வந்து ஆட்டமோட ரேடியஸா, ஆருக்கு பதிலானா r0 n ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? into n lambda. அப்ப எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. லாம்டா பார்த்தனா இந்த n இந்த கேன்சல் பண்ணிட்டேன்னா லாம்டா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n. கரெக்டா இல்லையா? இது நான் உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்னா கரெக்டா இல்லையா? நல்லா பாரு, லாம்டா வந்து n, ரேடியஸ் வந்து n ஸ்கொயர். கரெக்டா? இல்லை உனக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னு இங்கே ஆறு இருக்குமா? இங்கே பாரு, இது n, இது n டைம்ஸ். அப்போ n இன்டூ n n ஸ்கொயர். அதனால தான் ரேடியஸ் வந்து n ஸ்கொயர் டைம்ஸ் பெருசாக இருக்கும். வெலாசிட்டி 1/n, எனர்ஜி 1/n ஸ்கொயர். புரியுதா? இப்போ வந்துட்டு ரேஷியோ கேட்குறாங்க. கரெக்டா இல்லையா? சிம்பிளி ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ இந்த 2 pi r0 கான்ஸ்டன்ட், 2 ஒரு கான்ஸ்டன்ட், பை ஒரு கான்ஸ்டன்ட், r0 என்ன 0.53 ஆம்ஸ்ட்ராங். அப்போ ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டா? அப்போ ரெண்டுத்துக்கு ரேஷியோ கேட்குறான். எல் லாம்டா 3 by லாம்டா 4 இஸ் ஈக்குவல் டு n 3, இங்கே 4. முடிஞ்சா? 3:4. புரியுதா? புக் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் 12க்கு? Obtain the decreases 3 times as an electron jumps in third excitation. Finally என்ன கொடுத்திருக்காங்க? lambda 3/3. lambda 3 by 3. lambda 3/3 चरस गांजा मेरे को प्यार. lambda 3 by lambda 1. இவன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டே கேட்கலையாடா, கொஸ்டின் படிச்சு தான் ஆன்சர் எழுதுறாங்க, சும்மா எழுதிடுறாங்களா இவங்க? கொஸ்டின் நம்பர் 12 என்ன? obtain the expression for ratio of de Broglie associated செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட் தானே சொல்றாங்க. இவனும் ஃபாலோ பண்ணியிருக்கான், கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கான். லாம்டா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க. பட் இவன் ஸ்டேட் தப்பாக எழுதியிருக்கான். ஏன்னா செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n is equal to 3, தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n is equal to 4. அவன் என்ன இதில் எடுத்திருக்கான்னு தெரியல. ஒரு இதுக்கு n is equal to 3 எடுத்திருக்கான், ரெண்டாவது வந்து 1ன்னு எடுத்திருக்கான். அப்போ 3:1ன்னு போட்டிருக்காங்க. அதனால பாரு, லாம்டா 3 by லாம்டா 1 தானே எழுதியிருக்காங்க. கரெக்டா? லாம்டா 3 by லாம்டா 1. பட் அங்கே 1ன்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்தால் தானே 1ன்னு வரணும். A hydrogen atom in a ground state is excited by electron of evo electron volt. Find out the maximum number of எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைட் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைன் வெளியே வருதுன்னா என்னோட வேல்யூ தெரிஞ்சுன்னா n இன்டூ n - 1 டிவைட் பை 2ன்னு போட்டுக்கலாம். கரெக்டாக இல்லையா? புரியுதா? பட் என்னோட வேல்யூ எனக்கு தெரியல. இப்போ நல்லா பாரு, அது பாட்டுக்கு பொதுவாக ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறேன்? 12.5 எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்குறேன். அதுக்கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருந்துச்சு முன்னாடி? -13.6 இருக்குமா? அப்போ ஃபைனல் எனர்ஜி எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. பட் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? டெல்டா இ. நான் சப்ளை பண்ண எனர்ஜி பார்த்தேன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியலாக. கரெக்டாக இல்லையா? புரியுதா? எஸ். 12.5 நான் சப்ளை பண்ணியிருக்கேன். மைனஸ் இங்கிட்ட வந்துச்சா ப்ளஸ் ஆயிடுமா? ப்ளஸ் கிரவுண்ட் ஸ்டேட்டில் எவ்வளோ எனர்ஜி இருக்கும்? 13.6 -13.6 ஈக்குவல் டு இ ஃபைனல். ஆமாவா இல்லையா? இப்போ ரெண்டு சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கிது எனக்கு? 12.5லேருந்து இது போச்சுன்னா 1.1. கரெக்டாக இல்லையா? எஸ், -1.1. இதான் என்னோட ஃபைனல் எனர்ஜி. அப்போ நான் என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு 1.1லேருந்து 13.6. கரெக்டாக புரியுதா? -13.6 எனர்ஜி இருந்துச்சு. நான் எவ்வளோ எனர்ஜி கொடுத்தேன்? நான் வந்து 12.5 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தேன். அப்போ அது வந்து 1.1 வரைக்கும் போயிருக்குமா?
பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா 1.1 ஒரு ஸ்டேட் இருக்கா, ஸ்டேட் கிடையாது. அப்போ அது எங்கே கிடைக்கும் நல்லா பாரு. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா -3.4 அதுக்கப்புறம் என்ன இருக்கும் 1.51 இதுக்கு அடுத்து என்ன இருக்குது 0.85 நல்லா பாரு. நான் கொடுத்த எனர்ஜி வச்சு அதை என்னால் எங்கே போயிருக்க முடியும் -1.1க்கு போயிருக்கும் கரெக்டா இல்லையா? -1.1 இங்கே இருக்கும் கரெக்டா, புரியுதா? அப்போ கண்டிப்பாக அவனால் 0.85 போய் ரீச் பண்ணியிருக்க முடியாது. அப்போ n = மேக்ஸிமம் எங்கே போயிருக்குது அது n = 1 2 3 அப்போ n = எங்கே போயிருக்குது 3ல போயிருக்கு, புரியுதா? இல்லை இது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது சரியா, என்ன கண்டுபிடிக்க தெரியல, பட் நான் இந்த 1.1 கண்டுபிடிச்சிருவேன். அப்போ நல்லா பார்த்தனா E = -13.6/n². அப்போ n² பார்த்தனா -13.6/1.1 டிவைட் பண்ணால் அப்ராக்சிமேட்லி ஆன்சர் வந்து 12லேருந்து 13க்குள்ளே ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும் கரெக்டாக. 12 பாயிண்ட் சம்திங் தான் கிடைக்க போகுது, ஆமாவா இல்லையா? அப்போ n²ஓட வேல்யூ பார்த்தனா 3 பாயிண்ட் சம்திங் இருக்குமா? உன் ஆன்சர் 3 பாயிண்ட் சம்திங் கிடைக்கிறதுக்காக ஆட்டம் வந்து அந்த இடத்துல சரி அபியஞ்சலுக்கு ஆன்சர் 3 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும், நம்ம என்ன பண்ணிக்கலாம் 3க்கு 4க்கு நடுவில் ஒரு ஸ்டேட் உருவாக்கி வச்சுக்குவோம். ஏன்னா அபியஞ்சல் எனர்ஜி கொடுத்து அனுப்ப போகிறான், ரெடி பண்ணாது. அப்போ எலக்ட்ரான் என்ன சொல்லுவோம், உன்ட்டு போதுமான எனர்ஜி இருந்தால் ஒன்று 4க்கு போ, பத்தலையா 3ல போய் அமைதியாக உட்காந்துக்கோ. அப்போ n = என்னது, ஸோ ஆக்சுவலாக n² வந்து n² இல்லை n = 3 கிட்ட வரும், புரியுதா? அப்போ n = 3 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ, புரியுதா? திரும்பி வேணாலும் சொல்லி சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், புரியுது? ஓகே, உள்ளே இருக்கவங்களுக்கு புரியுதா? எஸ். இப்போ நல்லா பாரு, கிரவுண்ட் ஸ்டேட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது ஓகேவா. எலக்ட்ரான் எங்கே இருக்குது கிரவுண்ட் ஸ்டேட்டில். எவ்வளோ எனர்ஜியோட இருக்கும் -13.6ஓட இருக்கும் கரெக்டாக. இப்போ நான் இதுக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்க போகிறேன் 12.5 எனர்ஜி கொடுக்க போகிறேன். அப்போ டோட்டல் எனர்ஜி எவ்வளோ சார் ஆயிரும் இந்த ஆட்டம்க்கு -13.6 இருந்துச்சு, நான் எவ்வளோ கொடுத்தேன் 12.5 கொடுத்துட்டேன். அப்போ டோட்டல் எனர்ஜி எவ்வளோ 12.5 + 13.6 ப்ளஸ்ன்னு சொல்லி மைனஸ் போட்டிருக்கேன் நினைக்காது, அந்த வேல்யூவே நெகட்டிவ் கரெக்டாக. அப்போ இந்த எனர்ஜி நான் கொடுத்த எனர்ஜி ப்ளஸ் இனிஷியலாக இருந்த எனர்ஜி கரெக்டாக. சரி இப்போ வந்துட்டு வந்து 30 ரூபா இருக்குது, நான் ஒரு 40 ரூபா கொடுக்குறேன், அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்கும் வந்துட்டு 30 + 40 டன் கரெக்டா. இப்போ தனுஷ்ட -10 ரூபா இருக்குது, அதாவது என்னன்னா ஆல்ரெடி 10 ரூபா கடனில் இருக்கான். நான் எவ்வளோ கொடுக்குறேன், நான் 30 ரூபா கொடுக்குறேன், அப்போ எவ்வளோ காசு வந்துட்டு இருக்கும் 20, ஏன்னா 10 ரூபா கடனுக்கு போயிருமா. அதே மாதிரி தான் 12.5 நான் கொடுக்குறேன், -13.6 இருந்துச்சு, அப்போ எவ்வளோ கிடைக்க போகுது -1.1 கரெக்டா. அப்போ -1.1 வந்து எந்த எனர்ஜி லெவலில் கரஸ்பாண்ட் பண்ணுது நல்லா பாரு. இங்கே வந்து -3.4, அடுத்து -1.51, அடுத்து 0.85 கரெக்டா. 84 இருக்கும் சரியா, 84 இருக்கும், அடுத்தது 0.54 ஓகே புரியுதா. இப்போ நல்லா பாரு, நான் வந்து -1.1னா -1.1 இங்கே வருமா, அதுக்காக எனக்கு ஆன்சர் வந்துருக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு ஸ்டேட் இருக்காது. அப்போ எலக்ட்ரான் மேக்ஸிமம் எங்கே போயிருக்கும் 3ல போயிருக்கும் கரெக்டா. அப்போ n = என்ன வருது 3. அப்போ 3ன்னு சொன்னால் எவ்வளோ ஸ்டேட் இருக்கும் n × n - 1 / 2 கான்ஃபிகரேஷன் 3 × 2/2 ஆன்சர் எவ்வளோ 3. என்ன டிஃபிகல்ட்டி இல்லை. ஸ்டேட் போர் குவான்டைசேஷன் கண்டிஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ அதை வந்து போரோட லா இருக்கும், புக்கில் கொடுத்துருப்பாங்க சரியா. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எனி ஸ்டேட் இஸ் குவான்டைஸ்ட் சரியா. இட் இஸ் த இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2π ஓகேவா. கால்குலேட் த ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த், என்ன சொல்கிறாங்க ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் ஆஃப் த பிராக்கெட் சீரீஸ். பிராக்கெட் சீரீஸ்னா n = என்ன, லைமன் பால்மர் பாஸ்டன் பிராக்கெட். அப்போ n = 4. அப்போ இனிஷியல் ஃபைனலில் பார்த்தோன்னா n = 4ல் வரணும். என்ன சொல்கிறாங்கன்னா ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்னு சொல்கிறாங்க. வேவ் லென்த் ஷார்ட்டாக இருக்குன்னா எனர்ஜி எப்படி இருக்கணும் மேக்ஸிமம் எனர்ஜி இருக்கும் கரெக்டாக இல்லையா. அப்போ நல்லா பாரு, எனக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, நான் வந்து n = 4க்கு வரணும், நான் 5லேருந்து வரலாம், 6லேருந்து வரலாம், 7லேருந்து வரலாம், இன்ஃபினிட்டிலேருந்து வரலாம் கரெக்டாக இல்லையா. இதில் எங்கேருந்து எங்கே வந்தால் எனக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும், இங்கேருந்து இங்கே வந்தால் எனர்ஜி அதிகமாக, இல்லை இன்ஃபினிட்லேருந்து இங்கே வந்தால் எனர்ஜி அதிகமாக அதிகமாக எனர்ஜி மேலேருந்து கீழே விழுந்தா
நான் எவ்வளோ ஹைட்லேருந்து விழுகிறேனோ அவ்வளோ எனர்ஜி அதிகம். கரெக்டாக? சரி, இப்போ நல்லா பாரு, உனக்கு வந்து புரியுறதுக்காக n is equal to 1ன்னு வச்சுக்கோ. இது என்னது? n is equal to 2. இங்கே எனர்ஜி -3.4, இங்கே வந்து -13.6. கரெக்டாக? நான் இங்கேருந்து இங்கே விழுந்தா இதோட எனர்ஜி கேப் எவ்வளோ? 10.2வா? கரெக்டாக இல்லை? எனர்ஜி கேப் எவ்வளோ? 10.2. அதே நான் n is equal to 3லேருந்து இங்கே விழுந்தா என்ன ஆகும்? இந்த எனர்ஜி ப்ளஸ் இந்த எனர்ஜி. ஆமாவா இல்லையா? இந்த டோட்டல் எனர்ஜி பார்த்தோன்னா இந்த எனர்ஜி ப்ளஸ் இந்த எனர்ஜி இது எவ்வளோ இருக்குது சார்? -1.51. அப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா உனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 12.09. புரியுதா? அப்போ எங்கே எனர்ஜி அதிகமாக கிடைக்குது? இங்கே வந்தா. சப்போஸ் நான் n is equal to 4லேருந்து கீழே விழுகிறேன். n is equal to 4லேருந்து வந்தால் என்ன ஆகும்? இது வந்து 13.6லேருந்து 8 போயிடுச்சுன்னா 12 பாயிண்ட் சம்திங் கிடைக்குமா? 12.8ஆ? கரெக்டாக இல்லையா? 12.75 கிட்டே இருக்கும். இதே நான் இன்ஃபினிட்டிலேருந்து வந்தால் என்ன ஆகும்? 13.6. நான் 0லேருந்து 13.6 வரும். அப்போ எனர்ஜி கேப் தெரியுதா? அப்போ மேக்ஸிமம் எனர்ஜி எப்பவுமே எங்கே கிடைக்கும் எனக்கு? இன்ஃபினிட்டிலேருந்து அந்த குறிப்பிட்ட லெவலுக்கு வந்தால் தான் எனக்கு எனர்ஜி என்ன இருக்கும்? இன்ஃபினிட்டி. கரெக்டா? அப்போ இன்ஃபினிட்லேருந்து நான் இங்கே வந்தால் என்ன ஆகும்? எனக்கு மேக்ஸிமம் எனர்ஜி கிடைக்கும். அப்போ வேவ் லென்த் எப்படி இருக்கும்? ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த். அப்போ ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் சொன்னால் நான் இன்ஃபினிட்லேருந்து அந்த குறிப்பிட்ட லெவலுக்கு வரணும். லாங்கெஸ்ட் வேவ் லென்த்னா எனர்ஜி மினிமமாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ எனக்கு மினிமம் எனர்ஜி எங்கே கிடைக்குது? இங்கே தான் மினிமம் எனர்ஜி கிடைக்கும். புரியுதா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இவங்க? ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த். அப்போ என்ன பண்ணணும்? நான் இன்ஃபினிட்லேருந்து வரணும். கரெக்டாக இல்லையா? அப்போ இனிஷியல் எங்கே இருக்கணும்? இன்ஃபினிட்டி. அப்போ 1/wavelength is equal to r into 1/4 square minus 1/infinity square. இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சா? அப்போ 1/4 square. அப்போ லாம்டா பார்த்தனா 16/r. ஆமாவா இல்லையா? புரியுதா? சும்மா ரஃபாக இப்போதைக்கு சொல்லிடுறேன். ஆரோட வேல்யூ பார்த்தனா ஆக்சுவலி ஆர் 1.0967 into 10 power minus 7 இருக்கும், plus 7 இருக்கும். சரியா? புரியுதா? ரெட்பர்க் கான்ஸ்டன்ட். நான் வந்து 1.0967 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நல்லா பாரு, லாம்டா இஸ் ஈக்குவல் டு 16 டிவைடட் பை 1 into 10 power minus plus 7. இப்போ மேலே போயிடுச்சுன்னா 16 into 10 to the power of, கரெக்டா? இது நான் ஆம்ஸ்ட்ராங்க்கு மாற்றணும்னா 10 power minus 10 வேணும். 0.16. அப்போ 10 power ப்ளஸ் கூட மல்டிப்ளை பண்ணுவேன்னா அப்போ என்ன பண்ணுவேன்? ஏய், எனக்கு 10 power minus 3 வேணும். அப்போ +3 கூட மல்டிப்ளை பண்ணுவேன்னா கரெக்டாக இல்லையா? இப்போ பாரு, இவ்வளோ ஆம்ஸ்ட்ராங் இல்லைன்னா நேனோமீட்டரில் சொன்னால் 1600 நேனோமீட்டர். இது எந்த ரேஞ்சில் விழுகுது? விசிபிளா? விசிபிளை விட அதிகமா? 1600 நானோமீட்டர். 400 to 700 விசிபிள். அப்போ 1600 வந்து மோர் தென் விசிபிளா? அப்போ இது என்ன ரேஞ்சு? அல்ட்ரா வயலட். ஏய், யூவி. யூவியா? அல்ட்ரா வயலட் தான் யூவி. எனக்கு எக்ஸ்ரே. இங்கிட்டு போகிறப்ப எனர்ஜி கூடும். விசிபிள், அல்ட்ரா வயலட், இன்ஃப்ரா எனர்ஜி அதிகம். இது வேவ் லென்த் அதிகம். ஆமாவா இல்லையா? இது இன்ஃப்ராரெட். கரெக்டா? வாட் டு யூ எக்ஸ்பெக்ட்? n is equal to 4. லைமன், பால்மர், பாஸ்டன் பிராக்கெட் என்ன ரீஜன் கொடுக்கும் உனக்கு? லைமன், பால்மர், அல்ட்ரா வயலட், விசிபிள். மிச்சம் இருக்கிற 3 பேரும் ஐஆர். வேவ்லென்த் அதே தானே வருது. அப்போ எதை கரஸ்பாண்ட் பண்ணுது? ஐஆரை கரஸ்பாண்ட் பண்ணுது. புரியுதா? சரியா? இப்போ நம்ம ஆன்சர்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டா போடணும். அப்ராக்சிமேட்லி வந்து இப்போ வந்து கொஷின் வந்து 2 மார்க் அப்படின்னா அதில் ஓரளவுக்கு அப்ராக்சிமேஷனே போதும். சரியா? சரி, ஆக்சுவலாக பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு என்ன கேட்டாங்க? ஆமாம், கேல்குலேட் ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் கேட்டிருக்கான். அப்போ வேவ் லென்த்தோட வேல்யூ மேபி என்ன பண்ணிக்கோ, 1.09 டிவைட் பண்ணிக்கோ. ஏன்? சரியா? 1.09677 இருக்கும். நீ அதுக்கு பதிலாக வெறும் 1.09 வேணால் டிவைட் பண்ணிக்கோ. சரியா? இல்லை 1.09 கஷ்டம்னா 1.1 டிவைட் பண்ணிக்கலாமே. 1.09 நான் 1.1 எழுதிக்கலாமா?
1.1 வேணால் டிவைட் பண்ணி அப்ராக்சிமேட்லி எழுதிக்கோ. இப்போ பாரு, calculate the orbital time period of the electron in the first excited state. First excited state na n is equal to என்ன? n is equal to 2. ஒரு டைம் பீரியட் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டியா? ஏன்னா வெலாசிட்டி வந்து டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டைம் பீரியட் பார்த்தோன்னா 2πr டிவைடட் பை வெலாசிட்டி. கரெக்டா? 2π ரேடியஸ் எவ்வளோனா 0.53 இன்டூ n ஸ்கொயர் டிவைட் பை வெலாசிட்டியோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? சப்போஸ் எனக்கு வெலாசிட்டியோட ஃபார்முலா ஞாபகம் இருக்குன்னா அந்த வெலாசிட்டியோட ஃபார்முலா ஹோல் டிவைட் பை என்னன்னு இருக்குமா வெலாசிட்டி ஃபார்முலாவில்? கரெக்டா? அப்போ அந்த வெலாசிட்டியில் இருக்க இந்த எண்ணு மேலே வந்துடும். அதுக்கு மேலே நீ உட்காந்து சிம்பிளிஃபை பண்ணால் போதும். மேடம் 2-3 ஃபார்முலா தான் மேடம். சரி, கஷ்டமாக இருக்குது. இந்த பாரு, mv ஸ்கொயர் r இஸ் ஈக்குவல் டு ke ஸ்கொயரா? mvr வந்து nh பை 2π. இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணிட்டேன்னா வெலாசிட்டி பார்த்தேன்னா கேக்கு பதிலா 1/4π எப்சிலன் நாட் e ஸ்கொயர் இன்டூ 2π பை h இன்டூ n. கரெக்டா? இந்த இடத்துல இது கேன்சல், இது கேன்சல் ஆச்சுன்னா 2. அப்போ e ஸ்கொயர் பை 2 எப்சிலன் நாட் h இன்டூ 1/n. என்னோட லெக்சர் நோட்ஸ் வந்துட்டு இருக்கா? லெக்சர் நோட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஒரு தடவை இதை பார்த்துக்கோ. இதுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பேன், 2.18 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 2.18 × 10⁻6 + 6 வரும். சரி, இல்லை எலக்ட்ரான் வேகமாக போகும். கரெக்டாக? அப்போ 2.18 × 10⁻6 டிவைடட் பை n. அப்போ அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. 2.18 × 10⁻6 m/s. இந்த எண்ணு மேலே போயிடுமா? என்னோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 2 × 2 8, நாட் 2. சரியா? அப்போ 2π × 0.53 வேணால் 0.5ன்னு வச்சுக்கோ. 2 × 0.5 என்ன 1 ஆயிருமா? அப்போ π × 8, அப்போ 8π டிவைடட் பை 2.14. இதை உட்காந்து சிம்பிளிஃபை பண்ண ஒரு டைம் பீரியட் கிடச்சிரும். புரியுதா? புரியுதா? Calculate the ratio of the frequency of radiation emitted due to the transition of electron in the hydrogen atom from second permitted level to first permitted level. Second permitted level na enna -3.14. correct ah? -3.4. first permitted level na -13.6, 10.2. second case la enna solranga highest permitted level appo infinity ah energy அங்கே தான் மேக்ஸிமம் இருக்கும். 0ல இருந்து டு த செகண்ட் பெர்மிட்டட் லெவல். அதனால தயவு செய்து மனப்பாடம் பண்ணிட்டு போயிடாது. சரியா? செகண்ட் பெர்மிட்டட் லெவல்னா எங்கே வர போகிற? 3.4. கரெக்டாக? -3.4. அப்போ ஆன்சர் எவ்வளோ? -3.4. அப்போ 3.4. அப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கோ. 10.2 by 3.4. 34 டேபிளில் 1 டைம் 3 டைம் 3:1. புரியுதா? 33 சார், 4 சார், 90 + 12 102. கரெக்டு தானே? செக் பண்ணிக்கோ புக்கில் இதான் ஆன்சர் கொடுத்துருக்கான்ட்டு. அவங்க வந்து தப்பாக கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க. ரெஃபர் சொல்யூஷன் 6ன்ட்டானா? வெரி குட். இப்போ நல்லா பாரு, செகண்ட் பெர்மிட்டட் டு ஃபர்ஸ்ட் பெர்மிட்டட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹையஸ்ட் பெர்மிட்டட் டு செகண்ட் பெர்மிட்டடா? ஆனால் 6th கொஸ்டின் நம்ம பார்த்தது இல்லை, ஏன்னா அந்த கொஸ்டினே வேறு. இது பாரு, ஹையஸ்ட் பெர்மிட்டட் டு ஃபர்ஸ்ட் பெர்மிட்டட். அதனால் இங்கே ஹையஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அங்கே ஹையஸ்ட்லேருந்து செகண்ட் சொல்லியிருக்கான். அப்போ ரெண்டுத்துக்கு ஆன்சர் வேறு வேறு தானே வரும். புக்கில் ஒரே ஆன்சராக ரெஃபர் பண்ணிக்கோ, ஒரே ஆன்சர் வந்துடும். எப்படிங்க வரும்? புரியுதா தனுஷ்? ஓகேவா? ஸோ இந்த இடத்துல செகண்ட் பெர்மிட்டட் லெவல்னு சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் பெர்மிட்டட் லெவல் சொல்ல. ஃபர்ஸ்ட் பெர்மிட்டட் தான் அந்த கொஸ்டின், இது செகண்ட் பெர்மிட்டட். அப்போ செகண்டோட எனர்ஜி லெவல் எழுதணும். Find out the wavelength of the electron orbiting in the ground state of atom. Ground state of atom na n is equal to என்ன?
n is equal to 1 கரெக்டா 2 pi r is equal to n lambda 2 into pi into 0.53 into 1 ஏன்னா actually 1 square னு போட்டுக்குவோம் ஏன் r is directly proportional to r க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம் r is equal to r naught n square கரெக்டா அந்த இடத்துல என்னோட வேல்யூ 1 போட்டிருக்கேன் is equal to 1 into lambda இப்போ பாரு இது வந்து approximately 0.5 னு வச்சுக்கோமே 0.5 into 1 எவ்வளோ அடிச்சு கொடு சாரி 0.5 into 2 எவ்வளோ சாரி 0.5 into 2 எவ்வளோ 1 into pi இருக்குமா pi is equal to lambda பையோட வேல்யூ என்ன 3.14 இது ஆங்ஸ்ட்ராங்கில் இருக்கிறதுனால இது வந்து ஆங்ஸ்ட்ராங்கில் இருக்கும் is equal to lambda புரியுதா செக் பண்ணிக்கோ அப்பப்போ பார்த்துக்கிட்டே வா எனக்கு பயமாக இருக்குது 3.14 ஆங்ஸ்ட்ராங் find out the wavelength of the electron orbiting in first excited state first excitation very good n is equal to எவ்வளோ 2 formula என்ன 2 pi r is equal to n lambda 2 into pi into 0.53 into 2 square ஏன் 2 square போடுறோம் ஏன்னா r is equal to r naught n square is equal to 2 into lambda நல்லா பாரு இந்த 2 கேன்சல் ஆயிருமா கரெக்டா அப்போ இது 0.5 னு வச்சுக்கோ அப்போ 2 into 0.5 1 ஆயிடுச்சு அப்போ 2 into pi ஆன்சரு 2 pi is equal to lambda 2 pi 3.14 into 2 போட்டனா 6.28 ஆங்ஸ்ட்ராங் யூனிட் இதான் உன்னோட lambda புரியுதா இப்போ பாரு a 12.5 electron beam is used to excite a gaseous hydrogen at room temperature determine the wavelength and the corresponding series of the line emitted அது பாட்டி கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்துருக்குமா அப்போ அதுக்கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருந்துச்சு -13.6 கரெக்டா இஸ் யூஸ்டு டு எக்ஸைட் அ கேஷியஸ் எலக்ட்ரான் ஆட்டம் அட் ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறேன் நான் இதில் 12.5 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுக்குறேன் அப்போ ஆட்டமோட எனர்ஜி என்ன ஆயிரும் ம் 1.1 கரெக்டா இப்போ என்ன கேட்குறாங்க டிட்டர்மைன் த வேவ் லென்த் அண்ட் கரஸ்பாண்டிங் சீரீஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேவ் லென்த் கேட்குறான் வேவ் லென்த்தோட ஃபார்முலா என்ன நல்லா பாரு லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1240 பை எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி போட்டுக்கலாமா போன காசு என்ன பண்ணோம் எனர்ஜி ஈக்குவல் டு கரெக்டா இப்போ இந்த காசு என்ன பண்ணிக்கலாம் எனக்கு எனர்ஜி இருக்குது வேவ் லென்த் கேட்குறாங்க கரெக்டா எனர்ஜி டிவைட் பை wavelength ஓகே 1240 வந்து நானோமீட்டருக்கு எனர்ஜி ஜூல்ஸ்ல எனர்ஜி வந்து எலக்ட்ரான் வோல்ட்ல தானே இருக்கு இப்போ நான் எதில கண்டுபிடிச்சிருக்கேன் சரி நல்லா பாரு நான் wavelength நானோமீட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட்ல வந்துச்சு அப்ப நான் எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா wavelength எதில வரும் நானோமீட்டர்ல வந்துரும் புரியுதா அப்ப 1.1 அப்ராக்சிமேட்லி இது 1 ன்னு வெச்சுக்கோ இது 1200 ன்னு வெச்சுக்கோ அப்ப எவ்வளவு வருது எனக்கு நானோமீட்டர் கரெக்ட்டா புரியுதா என்ன வருது உங்களுக்கு 9.2 நானோமீட்டரா அதான்டா இது 1400 டிவைட் பை 1 வச்சுக்கலாம்ல அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா தம்பி இங்கே பாரு 1240 பை 12.5 பண்ணியிருக்கான் கரெக்டா அது தப்பு தானே ஏன்னா நல்லா பாரு நான் 12.5 எலக்ட்ரான் வோல்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்துருக்கேன் கரெக்டா இல்லையா கரெக்டா அப்போ அது ஏதோ ஒரு ஹைட்டுக்கு போயிருக்குமா எவ்வளோ ஹைட்டில் போச்சு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக தானே உனக்கு எனர்ஜி வேவ்லென்த்லாம் கிடைக்க போகுது அவங்க என்ன ஏன்னா அவங்க 12.5 ஸ்ட்ரைட்டாக டிவைட் பண்ணிட்டாங்க அது கரெக்டானு எனக்கு தோணலை ஏன்னா எனர்ஜி தானே எனர்ஜி டிஃப்ரென்ஸால் தானே பண்ண போகிறோம் ஸோ அதை வந்து நீ பார்த்துக்கோ சரியா the short wavelength limit for Lyman series of the hydrogen atom வந்து இவ்வளோ short wavelength limit இவ்வளோன்னு சொல்லிக்கலாம் calculate the short wavelength limit for Balmer series shortest wavelength பால்மரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரியா பால்மர்னா எனக்கு தெரியும் அது என்ன ஸ்பெக்ட்ரமில் இருக்கும்
லைமன் பால்மர் அப்புறம் மூணுமே ஐஆர். அப்போ இது எதில் இருக்க போகுது? விசிபிளில் இருக்க போகுது. கரெக்டாக? அப்போ எனக்கு தெரியும் ஆன்சர் வந்து 400 கிட்ட கிடைக்க போகுது. ஆமாவா இல்லையா? பட் இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். நல்லா பாரு, எனக்கு ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் வேணும். கரெக்டாக? அப்போ ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் எனர்ஜி எப்படி இருக்கணும்? மேக்ஸிமமாக இருக்கும். மேக்ஸிமம் எனர்ஜி எங்கே கிடைக்கும் உனக்கு? இன்ஃபினிட்டிலேருந்து வந்தால் மேக்ஸிமம். ஆமாம் பாப்பா. அப்போ எங்கேருந்து எங்கே வரணும்? இன்ஃபினிட்டிலேருந்து வந்து தானே எனர்ஜி ஜீரோ. வெளியே யாரும் நிற்கிறாங்கடா. எனக்கு 2-3 தடவை சவுண்டு கேட்டுச்சு, செருப்பு சவுண்டு கேட்குது. நீ பெரிய இது உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். பூட்டாத, இவங்க திரும்பி போவேன்ட்டு அடம் பிடிப்பாங்க. தம்பி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் இங்கே, கிளம்பு. இப்போ நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்க? ஆ, லைமன் பால்மர் படிச்சியா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லெசன் படிச்ச 11th டெலிட்டட் போர்ஷனுங்க. அண்ணே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கேன், அப்புறம் வரேன். Am I joke to you? கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்டா. ஏய் பேசாமல் கதை போட்டுட்டு போங்கடா. ரெக்கார்டில் ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் உட்காந்து எடிட் பண்ண முடியாது. சம்பத் இப்போ நீ போறியா அடி வாங்குறியா? அப்போ போதும்பா. கதவு சாத்திட்டு கிளம்பு. அவர் நிறைய மார்க் எடுத்துட்டார், கிளம்பு. இப்போ நல்லா பாரு, உனக்கு ஷார்ட்டஸ்ட் வேவ்லேருந்து வேணும். கரெக்டா? ஷார்ட்டஸ்ட் வேவ்லேருந்து எனர்ஜி எப்படி இருக்கணும்? மேக்ஸிமமாக இருக்கணும். அப்போ மேக்ஸிமம் எனர்ஜி வேணும்னா இன்ஃபினிட்லேருந்து விழுவியா இல்லை பக்கத்துலேருந்து விழுவியா? சரி நல்லா பாரு, இங்கேருந்து விழுந்தால் கம்மியான எனர்ஜி, இன்ஃபினிட்லேருந்து விழுந்தால் நிறைய எனர்ஜி. கரெக்டாக? இங்கே வந்தால் நிறைய எனர்ஜி. புரியுதா? wavelength is inversely proportional to energy. E is equal to hc by lambda. கரெக்டா? அப்போ நான் இன்ஃபினிட்லேருந்து வர போகிறேன். அப்போ என்னோட 1/λ is equal to r into பால்மரில் விளக்கணும்னா 2 ஸ்கொயரா மைனஸ் 1/∞ ஸ்கொயர். இந்த டேர்ம் மொத்தம் என்ன ஆயிரும்? 0. r இங்கே பார்த்தேன்னா இது வந்து லாம்டா என்ன கிடைக்குன்னா, இது ரெசிப்ரோக்கல் எடுத்தனா 4/r. 4ஓட வேல்யூ என்ன? 4ஓட வேல்யூ 4 தான். ஐம் சாரி. டிவைட் பை ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10⁻7 இருக்குமா? மேலே போயிடுச்சுன்னா 10⁻−7. அப்போ 4000 ஆங்ஸ்ட்ராங் இல்லைன்னா 400 நானோமீட்டர் விசிபிள் ரேஞ்சில் வந்துருச்சா? கரெக்டா? அப்பயே சொன்னோமா இல்லையா? புரியுதா? இல்லை நான் வந்து ஆருக்கு வந்து 1.9677 அப்படி தான் போடணும்னா போட்டுக்கோ, அது உன்னோட பர்சனல் சாய்ஸ். சரியா? அதை போட்டு டிவைட் பண்ணா பண்ணிக்கோ. புரியுதா? ஆ, வீட்டுக்கு போறியா? என்னாச்சு? சரி, உள்ளே போயிட்டு தம்பிக்கு ஃபோன் போட்டு உள்ளே கொஞ்ச நேரம் படுத்துக்கான், வந்தோன்னு சொல்கிறோம். இந்த கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் அன் ஹைட்ரோஜன் ஆட்டம் வந்து இவ்வளோன்னு சொல்கிறாங்க. இஃப் அன் எலக்ட்ரான் மேக்ஸ் அ டிரான்சிஷன் ஃப்ரம் த எனர்ஜி லெவல், இந்த எனர்ஜி லெவல்லேருந்து இந்த எனர்ஜி லெவலுக்கு வராங்க. சரியா? அந்த எனர்ஜியில் வந்தது இந்த எனர்ஜி லெவலுக்கு வராங்க. அப்போது கால்குலேட் த வேவ் லென்த் கேட்குறான். வேவ் லென்த் வேணும்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு இ 1240 டிவைட் பை இன்னு போட்டுக்கலாமா? பட் எனக்கு இந்த இடத்துல இ எவ்வளோ அப்படின்னா நான் இதுக்குலேருந்து இங்கே வரேன். அப்போ எனர்ஜி கேப் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாமா? 3.40 மைனஸ் 1.51. ஃபைனல் ஆன்சருக்கு நான் சப்ராக்ட் போட்டுக்க வேண்டாம். ஏன்டா கவலைப்படுறேன்? என்ன இல்லை பார், இது இனிஷியலா மைனஸ், கரெக்டா? இது ஃபைனல். அப்போ இனிஷியல் மைனஸ் ஆஃப் மைனஸ். புரியுதா? அப்போ அந்த வேல்யூ ப்ளஸ் ஆயிடுமா? இந்த வேல்யூ மைனஸ். கரெக்டாக தானே இருக்கேன்? 9 8. ஆமாம் பாப்பா. மேலேருந்து கீழே வரேன். பரவாயில்ல, நெகட்டிவாக இருக்க போது அவ்வளோதானே. இனிஷியல் மைனஸ் ஃபைனல் தானே போடுவோம்? இல்லை, இனிஷியல் மைனஸ் ஃபைனல். ஏன்னா இது வந்து மோர், இது வந்து லெஸ்ஸு. அப்போ நான் மேலேருந்து கீழே வரேன்னா எனர்ஜி நான் வெளியே கொடுக்குறேன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா?
நீ சொல்கிற மாதிரி நான் வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணுறேன்னா எனக்கு ஆன்சர் நெகட்டிவில் கிடைக்கும். வாட் டஸ் இட் இம்ப்ளை? நான் எனர்ஜி வெளியே கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? அப்போ மேலேருந்து கீழே வருதுன்னா எனர்ஜி வெளியே கொடுக்குறோன்னு அர்த்தம். கரெக்டாக புரியுதா? அதனால் டெல்டா பார்த்தோன்னா இனிஷியல் மைனஸ் ஃபைனல் தான் போடுவோம். சரியா? இது இனிஷியல் மைனஸ் ஃபைனல் போடல. நீ என்ன எடுத்துக்காட்டு அப்புறமேலு. இங்கே 1.89 கரெக்டா? 1240 டிவைட் பை 1.89. சரி யோசிச்சு பாரு. சப்போஸ் இந்த வேல்யூ நெகட்டிவ் வருதுன்னு வச்சுக்கோயே, ஒரு நெகட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ண இந்த மொத்த வேவ் லென்த்தே நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவ் வேவ் லென்த் பாசிபிளா? பாசிபிள் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வேகமாக டிவைட் பண்ணிக்கலாம். 1240 டிவைடட் பை 1.89 656. இதே தான் உங்களுக்கு வந்துருச்சா? 656 நானோ மீட்டர். இப்போ இந்த 656 நானோ மீட்டர் எந்த ரேஞ்சில் விழுவோம்? ஃப்ரீயா 656 எந்த ரேஞ்சு? விசிபிள். கரெக்டாக இல்லையா? சரி, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? விசிபிளில் தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்? நல்லா பாரு, கீழே வந்து 13.6, இதுக்கு மேலே -3.4, இதுக்கு மேலே -1.51. கரெக்டாக? இப்போ எங்கேருந்து இங்கே வந்திருக்கு? இங்கேருந்து இங்கே வந்திருக்கா? அப்போ n = 2ல் வருது. அப்போ அது என்ன சீரீஸு? பால்மர்னா என்ன லைனு? விசிபிள். கரெக்டா? ஸோ பால்மர் கரெக்டாக தானே வந்திருக்கு. State Bohr postulate of hydrogen atom that gives the relationship between frequency emitted photon in a transition. Bohr postulate கேட்குறாங்க, அதில் frequency கிடைக்கணும். போரோட postulate பார்த்தனா நான் வந்து இனிஷியல் மைனஸ் ஃபைனல். சரியா? இனிஷியலாக பார்த்தோன்னா நான் வெளியே இருக்கேன்னு வச்சுக்கோ. n = 2ல் இருக்கேன், n = 1க்கு வந்து சேர்றேன். அப்போ நான் இங்கேருந்து இங்கே வரேன்னா, அங்கேருந்து இங்கே வரேன், எனர்ஜி வந்து வெளியே வந்திருக்குமா? அப்போ இதுதான் எனக்கு வெளியே கிடைக்கிற எனர்ஜி hν. புரியுதா? An electron jump from 4th to 1st orbit in an atom. How many maximum number of spectral line can be emitted? சரியா? 4லேருந்து 1க்கு வர. அப்போ எவ்வளோ லைன் கிடைக்கும்? n × n - 1 டிவைட் பை 2. என்னோட வேல்யூ என்ன? 4. 4 × 3/2 6. கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? இது எந்த லைனை கரஸ்பாண்ட் பண்ணுது? 4லேருந்து 1க்கு வரேன் இல்லைடா, 4லேருந்து 1க்கு வரப்போ இது என்ன லைனு? லைமன். கரெக்டா? 2க்கு வந்தால் பால்மர், 3க்கு வந்தால் பாஸ்டன் bracket. Calculate the de Broglie wavelength of the electron orbiting in n = 2. n = 2ல ஆர்பிட் பண்ணுற எலக்ட்ரானோட wavelength 2πr = n lambda. 2 × pi × 0.5 ஆம்ஸ்ட்ராங் × 2 ஓட ஸ்கொயர். ஏன் 2 ஸ்கொயர் பண்ணுறோம்? இந்த ரேடியஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n ஸ்கொயர். கரெக்டாக? அப்போ ரேடியஸ் வந்து n ஸ்கொயர் = 2 × lambda. இந்த 2 இது கூட கேன்சல் ஆயிரும். இதையும் மல்டிப்ளை பண்ணால் 1. அப்போ 2π. அப்போ ஆன்சர் என்ன? 2πனா 6.28 ஆங்ஸ்ட்ராங் யூனிட். கரெக்டா? இதுதான் என்னோட வேவ் லென்த். Use de Broglie hypothesis to write the relationship for nth radius of Bohr orbit. nth radiusக்கு வந்துட்டு கேட்குறாங்க. de Broglie hypothesis வச்சு nth orbit, அதே மாதிரி போர் குவான்டைசேஷன் வச்சு எழுத சொல்கிறாங்க. அப்போ எப்படி nth ஆர்பிட்க்கு நான் வந்து என்ன ரேடியஸ்ன்னு கேட்குறாங்க? ரிலேஷன்ஷிப் தான் nth ஆர்பிட்டோட ரேடியஸ்க்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் போர் குவான்டைசேஷன். போர் குவான்டைசேஷன்னா mvr = nh/2π. கரெக்டா? அப்போ உனக்கு இதுலேருந்து வேணும் r ஓகே, இது ஓகே. கரெக்டா? ஆக்சுவலாக எனக்கு மெயின் ரேடியஸ் கேட்டிருந்தால் பிரச்சனையே இல்லை. அவங்க அப்படி கேட்காம என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸிங் de Broglie hypothesis, de Broglie hypothesis யூஸ் பண்ண சொல்கிறோம். அப்போ p = என்ன? h/λ. ஸோ எனக்கு வேணும்னா இந்த mvக்கு வந்து நான் இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? h/λ × r = nh/2π. இந்த h கேன்சல் பண்ணிட்டேன்னா r = nλ/2π. இதை ஆன்சரானு செக் பண்ணிக்கோ. 25th கொஸ்டினுக்கு இதானே ஃபார்முலா? கரெக்டா? nλ/2π. கரெக்டா?
an alpha particle moving in initial kinetic energy k towards a nucleus of atom number z approaches a distance d at which it reverses direction. Expression for distance of the closest approach. Distance of closest approach வந்து கொஞ்சம் புக்கில் பார்த்துக்கோ சரியா. அந்த எலக்ட்ரான் வரும்ல, அந்த எலக்ட்ரான் வந்து இப்படியே வந்துட்டு இப்படியே திரும்பி போயிடும் கரெக்டாக. ஸோ அந்த ஃபார்முலா விட்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு இது ஞாபகம் இருக்காது. Find the ratio between wavelength of the most energetic spectral line of Balmer and Paschen. Most energy na எங்கேருந்து எங்கே வரணும், இன்ஃபினிட்டிலேருந்து வரணும். பால்மர்னு சொன்னதில் எங்கே வரப்போகுது, n is equal to 2க்கு. அப்போ 1 by lambda is equal to r into 1 by 2 ஸ்கொயரா, 1 by 2 ஸ்கொயர். அங்கே இன்ஃபினிட்டி வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன வருது, பாஸ்டன், லைமன் பால்மர் பாஸ்டன். அப்போ 3 ஸ்கொயர்னா 9ஆ கரெக்டா. அப்போ இதுலேருந்து நான் வேவ் லென்த்தை கண்டுபிடிச்சேன்னா என்னோட வேவ் லென்த் வந்து 4/r. இங்கே வேவ் லென்த் எவ்வளோ, 9/r. அப்போ வேவ் லென்த் ஆஃப் பால்மர், மோஸ்ட் எனர்ஜெட்டிக் வேவ் லென்த் ஆஃப் பால்மர் பை மோஸ்ட் எனர்ஜெட்டிக் வேவ் லென்த் ஆஃப் பாஸ்டன் பார்த்தோன்னா LB/LP 4:9. புரியுதா? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ் மட்டும் எழுதிடு சரியா. டு கெட் த மோஸ்ட் எனர்ஜெட்டிக் வேவ் லென்த் the electron should go from infinity to the given state. இல்லைன்னா n of initial வந்து 2, final வந்து I mean n of final வந்து 2, initial வந்து அங்கேருந்து. புரியுதா? அதனால கொஞ்சம் எழுதுனா வேலை முடிஞ்சிச்சு. Calculate the shortest wavelength. Shortest wavelengthனா எனர்ஜி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ எங்கேருந்து எங்கே வரணும், இன்ஃபினிட்லேருந்து வரணும். பால்மர் சீரிஸ் சொன்னதில் எங்கே வர போகிறாங்க, 2க்கு வர போகிறாங்க. அப்போ n வந்து ஃபைனல் வந்து 2க்கு வர போகிறாங்க. அப்போ 1 by lambda is equal to r into 1 by 2 square. அப்போ r by 4. அப்போ lambda பார்த்தனா 4/r. அவங்களே சொல்லிட்டாங்க 10⁻7ன்னு வச்சுக்கோ. அப்போ 4 divided by 10⁻7, 4 into 10⁻−7 இல்லைனா 4000 ஆம்ஸ்ட்ராங். இந்த ஸ்டடி ஆஃப் ஜிஞ்சர் இல்லை, show that radius of the orbit in the hydrogen atom varies as n square. ரேடியஸ் வந்து n ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரி தான் வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு டெரிவேஷன். mvr is equal to nh/2π. mv²r பார்த்தனா ke ஸ்கொயர். ரெண்டுத்தை டிவைட் பண்ணிடு. டிவைட் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் r is equal to சரி இந்த இது ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணு ஓகேவா. இது ஸ்கொயர் பண்ணிடு, இது கம்ப்ளீட்டாக ஸ்கொயர் பண்ணு, இது வந்து ஸ்கொயர் பண்ணு. அப்போ தானே உனக்கு m² கிடைக்கும் சரியா. நீ சொன்ன மாதிரி டிவைட் பண்ணிட்டேன்னா 1/v கிடச்சிருக்கும். ஐம் சாரி. அப்போ r is equal to n² h² / 4π². கரெக்டாக. இது டினாமினேட்டர் அப்படியே இருக்குமா, ke ஸ்கொயர். இங்கே m into rன்னு வந்திருக்கும் ஆக்சுவலாக. அப்போ இந்த m அங்கிட்டு கொண்டு போயிடலாமா, புரியுதா? இப்போ நல்லா பாரு, இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ r is proportional to n². முடிஞ்சா, புரியுதா? இவ்வளோ சிம்பிள் கொஸ்டின்ஸ். calculate the shortest wavelength. அப்போ எனர்ஜி எப்படி இருக்கணும், மேக்ஸிமமாக இருக்கணும். அப்போ இன்ஃபினிட்லேருந்து வரப்போகுது. இந்த பால்மர் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் விச் ரீஜன், பால்மர் தெரியும் அதனால் விசிபிளில் தான் வரப்போகுது. ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் 400 தான் வரப்போகுது. நம்ம ஏகப்பட்ட டைம் கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் ஒரு தடவை இந்த 1 by lambda is equal to r into 1 by 2 ஸ்கொயரா. அப்போ r/4. அப்போ லேம்டா பார்த்தனா 4/r. 4 into 10⁻−7 which is nothing but 4000 ஆங்ஸ்ட்ராம் இல்லைனா 400 நானோமீட்டர். 400 நானோமீட்டர் எதில் இருக்கும், விசிபிளில். இல்லைனா பால்மர் சொன்னதுனால விசிபிளில் தான் இருக்க போகுது. கரெக்டாக. The figure shows energy diagram of hydrogen atom. Energy diagram இப்படி இருக்குது. n is equal to 1 எனர்ஜி எவ்வளோ, -13.6, -3.4, -1.51, 0.85. என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் அவுட் த டிரான்சிஷன் ஆஃப் த ஃபோட்டான் விச் ரிசல்ட்ஸ் இன் 496 நானோமீட்டரில் வரணும். அப்போ 496 நானோமீட்டர் எனர்ஜி வெளியே வருதுன்னா 496 வேவ்லென்த் வெளியே வருதுன்னா எனர்ஜி கண்டுபிடிச்சிக்கலாமா. அப்போ எனர்ஜி ஃபார்முலா என்ன, 1240/496. நல்லா பாரு, இது சப்போஸ் 500ன்னு வச்சுக்கோ, இது 1250. அப்போ 2.5 டைம்ஸ் வருமா. அப்போ எனர்ஜி பார்த்தனா 2.5. ஆமாவா இல்லையா.
அப்போ இதில் எங்கேருந்து எங்கே வந்தால் எனர்ஜி 2.5 இருக்கும். சப்போஸ் நான் எஃப் எடுக்கிறேன்னா எஃப்போட எனர்ஜி இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுவேன்னா எவ்வளோ கிடைக்க போகுது? எனக்கு சம் 10.2 கிடைக்கும். கண்டுபிடிக்க தேவையில்லை, எனக்கு தேவையாது எனக்கு வந்து 2.5 வேணும். அப்போ அப்ராக்சிமேட்டில் பார்த்தாலே தெரியும் 2.5 எங்கே கிடைக்கும். ஆப்வியஸ்லி இங்கே பாரு, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணனா வாய்ப்பே கிடையாது. சரி, இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணு. 3.4லேருந்து 1.5 போச்சுன்னா எவ்வளோ? 2 கிட்ட இருக்குமோ? 1.9 டு பி ப்ரிசைஸ், 1.9 கரெக்டா? 2.5 கேட்குறாங்க. வேற எதுவும் பெட்டர் ஆப்ஷன் கிடைக்கலன்னா இதான் உனக்கு கரெக்ட் ஆன்சர்னு முடிச்சிருவேன். இதுலேருந்து இது பாரு, 3.4 0.85 5 4லேருந்து இது போச்சுன்னா எவ்வளோ? 86 2.65 கரெக்டா? சரி, ஃபைனல் இது ஒன்று இருக்குது, இது செக் பண்ணிக்கலாம். செக்லாம் பண்ண வேண்டாம். இங்கே பார்த்தோன்னா இது 1.60, அப்போ 1 பாயிண்ட் தான். அப்போ ஆப்ஷன் இது கரெக்டா? அப்போ பி ரேடியேஷன் தான் 2.5 எனர்ஜியை கரஸ்பாண்ட் பண்ணுது. அப்போ இது வந்து பியை கரஸ்பாண்ட் பண்ணுது. Which transition correspond to the emission of radiation of maximum wavelength? maximum wavelengthனா எனர்ஜி எப்படி இருக்கணும்? ஷார்ட்டாக இருக்கணும். எந்த கேப்பில் எனர்ஜி உனக்கு கம்மியாக இருக்குது? இருக்கிறதுலே கம்மியான எனர்ஜி எங்கே கிடைக்கிது? இந்த பாயிண்ட் கரெக்டா? இதில் தான் எனர்ஜி வந்து இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது. ஸோ ஏல which transition correspond to maximum wavelength? செக் பண்ணிக்கோ இந்த கொஸ்டினுக்கு 2032க்கு பியும் ஏவுமா? அதான் கரெக்டா? ஓகே. Using Rutherford model of atom derive the expression for total energy. Rutherford model வந்து ஒரு total energy கேட்குறாங்க. What is the significance of negative energy? ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னன்னா mv²/r is equal to ke²/r². இதை கேன்சல் பண்ணனா mv² என்ன கிடைக்குது? ke². எனக்கு கைனெட்டிக் எனர்ஜி வேணும். கைனெட்டிக் எனர்ஜி என்ன? half mv². அப்போ half ke²/r கரெக்டா? என் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? பொட்டன்ஷியல் ஞாபகம் இருக்க ஃபர்ஸ்ட் லெசனில் படித்தது k q1 q2. அப்போ e². பட் ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். அப்போ ஒரு பாசிட்டிவ் இன்டூ நெகட்டிவ்னால நெகட்டிவ் ஆயிடுச்சா? இது என்னது? என்னோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ எனக்கு டோட்டல் எனர்ஜி வேணும்னா டோட்டல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நல்லா பாரு, ke²/r காமனாக வெளியே எடுத்துக்கோ. ஏன் 1/2 -1 கரெக்டா? ஃபர்ஸ்ட் டேர்மில் இங்கே 1/2 இருக்குது, இங்கே -1. அப்போ எவ்வளோ கிடைக்குது? -half ke²/r. உங்கள் புக்கில் பார்த்தோன்னா இந்த கேக்கு பதிலாக எல்லா இடத்துல வேல்யூ போட்டு மைனஸ் இங்கே 1/4 இருக்கும், இங்கே 2. அப்போ e²/8πε0r. ஓகேவா? புரியுதா? எஸ். இப்போ நல்லா பார்த்தோன்னா இதில் எல்லாமே கான்ஸ்டன்ட். e² கான்ஸ்டன்ட், 8πε0 கான்ஸ்டன்ட். ரேடியஸ் வேல்யூ பார்த்தோன்னா அது 1/n² எழுதிக்கலாமா? ரேடியஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n² ஆகுமா? அப்போ இந்த ஃபார்முலா வேணும்னா இதோட முடிஞ்சு. பட் e²/8πε0 ஆருக்கு பதில் நான் எப்படி எழுதிக்கலாம்னா r0 × n² எழுதிக்கலாமா? r0ஓட வேல்யூ எனக்கு தெரியும். இப்போ நல்லா பாரு, இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டா? இது எல்லாத்தையும் உட்காந்து சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். எதில் கிடைக்க போகுது? ஜூலில். 13.6 டிவைட் பண்ணால் எலக்ட்ரான் வோல்ட்டில். அந்த எனர்ஜி தான் எவ்வளோ? -13.6/n². அதாவது 1.6 × 10⁻⁻19 டிவைட் பண்ணுவோம். 13.6 டிவைட் பண்ணணும்னு சொல்லிட்டுனா இல்லை எப்பவுமே ஜூலில் இருக்குது எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு எலக்ட்ரான் வோல்ட்டை மாற்றணும். அப்போ 1.6 × 10⁻⁻19 டிவைட் பண்ணிக்கோ. இப்போ இதில் இந்த நெகட்டிவ் எனர்ஜி எதை இம்ஃபசைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட மீனிங் என்ன? நெகட்டிவ் எனர்ஜி. நல்லா பாரு, சப்போஸ் எலக்ட்ரானோட எனர்ஜி 0, எலக்ட்ரானோட எனர்ஜின்னா 0 அப்படின்னா இந்த எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னு அர்த்தம்? அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி 0. அப்போ அந்த எலக்ட்ரான் எந்த ஸ்டேட்டில் இருக்குது?
இன்ஃபினிட்டி, அதாவது அந்த ஆட்டமை விட்டு அது வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? ஆட்டமை விட்டு வெளியே போனதா எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? 0. அப்போ அதுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா இட் மீன்ஸ் தட் எலக்ட்ரான் இஸ் பவுண்ட் டு த ஆட்டம். புரியுதா? எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சு? பவுண்ட் ஆயிடுச்சு, ஆட்டம் கூட பவுண்ட் ஆகி கிடக்குது. புரியுதா? எஸ். 0னா இட் இஸ் ஃப்ரீ டு கோ. ஓகே பிரியா, புரியுதா? ஓகே. யூசிங் போர்ஸ் பாஸ்டுலேட் ஆஃப் அட்டாமிக் மாடல் டிரைவ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் ரேடியஸ் ஆஃப் nth எலக்ட்ரான். இப்போ தான் பார்த்தோம். ஓகேவா? ஸோ ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு r². அது ப்ரூஃப் பண்ணணும். இப்போ தான் பார்த்தோம். டிஃபைன் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி நான் என்ன டிஃபைன் பண்ணிக்கலாம்? Energy required, minimum energy required to remove the electron from the ground state. How would the ionization energy change when electron in hydrogen atom is replaced by particle of mass இவ்வளவு? சரியா? எனர்ஜி எப்படி சேஞ்ச் ஆகும்? அப்போ உனக்கு எனர்ஜியோட ஃபார்முலால if I am correct me⁴ by h² ε0² π² into 1/n² ஒரு ஃபார்முலா வந்திருக்கும். 8 எப்சிலானா இங்கே 8 இருக்கும். ஐயா 8 ε² h² பை வராதா? 8 h²ε². 8 பை வராதா? பை வராது. ஓகே, ஐம் சாரி. ஓகேவா? 8 h² ε0². ஸோ இதுதான் ஃபார்முலா. கரெக்டாக இல்லையா? இப்போ 1/n² தானே எனர்ஜி வந்து 1/n² டைம்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்போ அது வந்து பிரச்சனை இல்லை எனக்கு. அது வந்து என்னோட வேல்யூ 1ன்னு போட்டால் அது ஒரு வேல்யூ. ஏன்னா அவங்க n = 1 ஏன் போட்டாங்கன்னா அவங்க வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்னு சொல்லிட்டாங்க. அதனால n = 1, நோ ப்ராப்ளம். இப்போ நல்லா பாரு, நான் இதோட வேல்யூ டிஃபைன் பண்ணுறப்போ எனக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? -13.6ன்னு வந்துச்சா டோட்டல் எனர்ஜி. கரெக்டாக இல்லையா? என்ன கேட்குறாங்க அவங்க? ஹவு வுட் த அயனைசேஷன் எனர்ஜி? ஸோ டோட்டல் எனர்ஜி. சரியா? ஸோ இந்த இடத்துல மைனஸ் இருக்காது. ஏன்னா எவ்வளோ எனர்ஜி நான் கொடுத்தா அதை வெளியே எடுக்க முடியும். இப்போ நல்லா பாரு, முன்னாடி நான் ஏதோ ஒரு மாஸ் வச்சா எனக்கு 13.6 எலக்ட்ரான் வோல்ட் தேவைப்படுது. இப்போ அந்த மாஸை விட நான் எவ்வளோ ஹெவியராக மாஸ் வச்சுருக்கேன்? ஒரு 200 மடங்கு அதிகமான மாஸ் வச்சுருக்கேன்னா அப்போது எனர்ஜி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸ். கரெக்டாக? அப்போ என்ன மாஸ் வந்து 200 டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி எவ்வளோ டைம்ஸ் அதிகமாக கொடுக்கணும்? 200 டைம்ஸ் அதிகமாக கொடுக்கணும். புரியுதா? ஸோ இது வந்து 200ஆல் மல்டிப்ளை பண்ணாங்கன்னா 2 0னா 1 2 இங்கே வந்திருக்கும். 6 3 12 7 2 இவ்வளோ கொடுத்துருக்கானா? இவ்வளோ எலக்ட்ரான் வோல்டேஜ் செக் பண்ணிக்கோ. 272 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி தேவைப்படும்னு சொல்லியிருக்கானா? இல்லைன்னா எனர்ஜி வில் இன்க்ரீஸ் 200 டைம்னு மட்டும் போட்டு முடிச்சிட்டானா? அது மட்டும் போட்டு முடிச்சிட்டாங்க. எனர்ஜி வில் இன்க்ரீஸ் 200 டைம்ஸ். ஸோ 200 டைம்ஸ் ஆகும். சரி, பேசிக்கலி யோசிச்சு பாரு. ஒருத்தவன் நல்லா ஒல்லியாக இருக்கான், அவனை என்ன எழுப்பி விட்டு எங்கே பார்ட்டிக்கு போக போகிறேன்னு வச்சுக்கோ. சரியா? அவனை எழுப்பி விடுறது ஈஸி. அதே ஒருத்தவன் நல்லா குண்டா, ஒருத்தன் 200 கிலோ, முன்னாடியோட 200 மடங்கு அதிகமான வெயிட்டில் உட்காந்துருக்கான், அவனை வந்து வெளியே எடுக்கணும். யார் எடுக்கிறது ஈஸி? ஒல்லியாக இருக்கவனுக்கு பாரு, இவ்வளோன்னு எனர்ஜி கொடுத்தா போதும். அதோட 200 மடங்கு வெயிட் அதிகம். அப்போ அவனுக்கு நான் எனர்ஜி என்ன பண்ணும்? 200 மடங்கு அதிகமாக கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? புரியுதா? ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கே. இந்த கிரவுண்ட் சரியா? ஸோ திடீர்னு உனக்கு டவுட் வரும், இந்த ஃபார்முலா எனக்கு தெரியாதே. கரெக்டாக இல்லை? ஆப்வியஸ்லி தெரியாது. அப்போ என்ன பண்ணிக்கோ, இந்த 2 ஃபார்முலா உன்னை காப்பாற்ற போகுது. ke² இல்லைன்னா கேக்கு பதிலாக 1/4πε0 போடுறேன்னா போட்டுக்கோ. 1/4πε0 e². mvr வேல்யூ என்ன வருது எனக்கு? nh/2π. இப்போ நான் 2 டிவைட் பண்ணால் என்னோட வெலாசிட்டி என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தேன்னா, இது கூட கேன்சல் ஆச்சுன்னா 2, இது கேன்சல் ஆயிரும். அப்போ நல்லா பார்த்தேன்னா என் வெலாசிட்டி வந்து e², கரெக்டா? டிவைடட் பை 2ε0 n × h. சரியா? இப்போ எனக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜியோட ஃபார்முலா என்னப்பா? 12mv², 12mv². இதை நான் ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போ e⁴ டிவைடட் பை 2 ஸ்கொயர் பண்ணால் 4ஆ? 4ε0² h² n². அப்போ எனக்கு என்ன தெரியுது? எனர்ஜி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸ். ஏன்னா நல்ல பாரு, மிச்சம் எல்லாமே கான்ஸ்டன்ட்டாக இந்த கொஸ்டினை பொறுத்திருக்க வரைக்கும். புரியுதா? அப்போ இந்த ஒரு ஃபார்முலா வச்சுட்டு நீ விளையாடலாம். சரியா?
in the ground state of hydrogen atom the Bohr radius is given by இவ்வளவு. The atom is excited such that radius become இவ்வளோ. radius எவ்வளோ ஆயிடுச்சு? இவ்வளோ ஆயிடுச்சு. புரியுதா? சரி, இப்போ ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா என்ன? R is equal to R naught n square. கரெக்டா? அப்போ R ஓட வேல்யூ என்ன? 21.2 into 10 power minus 11 equal to R naught வேல்யூ என்ன? 5.3 into 10 power minus 11 into n square. இப்போ நல்லா பாரு, 5 1s are 5, 5 4s are 20. ஆமாவா இல்லையா? அப்போ n square ஓட வேல்யூ என்ன வருது? 20. n square வந்து 4, அப்போ n square 4, அப்போ n is equal to, கரெக்டா இல்லையா? Find the value of principal. அப்போ என்னோட வேல்யூ கேட்டாங்க, என்னோட வேல்யூ என்ன வருது? 2. கரெக்டா? Total energy of the atom in this excited state n is equal to 2 ல total energy எவ்வளோ? Total energy formula என்ன? minus 13.6 by n square. minus 13.6 by 2 ஓட ஸ்கொயர் எவ்வளோ? electron volt. கரெக்டா? In hydrogen atom an electron undergo transition from second excited state. அப்போ n is equal to எவ்வளோ? n is equal to 3. very good. to first excited state. அடுத்து எங்கே வருது? 2க்கு வருது. அதுக்கப்புறம் எங்கே வருது? அப்போ n is equal to எங்கே வருது? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடென்டிஃபை த ஸ்பெக்ட்ரல் லைன் டு விச் திஸ் பிலாங்ஸ் டு. ஃபர்ஸ்ட் எங்கேருந்து எங்கே வந்துச்சு? n is equal to 3 to 2 வந்துச்சா? இது எந்த லைனை கரஸ்பாண்ட் பண்ணுது? பால்மர். கரெக்டா? பால்மர். 2லேருந்து 1க்கு வந்தப்ப அடிக்க போகிற பால்மர் எப்படி? ஆமாம் கரெக்ட். ஐம் சாரி லைமன் பால்மர். நான் உல்ட்டாவை போயிட்டேன். சரியா? ஐம் சாரி. கரெக்ட் தான், நீங்கள் கரெக்ட். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த வேவ் லென்த் ஆஃப் த எமிட்டட் ரேடியேஷன் இந்த 2 கேசஸ். இந்த 2 கேஸில் எமிட்டட் வேவ் லென்த்தோட ரேஷியோ கேட்குறான். ஃபர்ஸ்ட்ல பாரு, 3லேருந்து 2க்கு வந்திருக்கேன்னா, அப்போ 1/λ is equal to r into 2க்கு வந்திருக்கேன். அப்போ 1/2 ஸ்கொயர் எங்கேருந்து வந்தேன்? அப்போ 1/λ equal to r into 4 இருக்கும். இங்கே 9, 4 9s are 36. அப்போ 9, அப்போ 5/36. அப்போ λ 1ஓட வேல்யூ பார்த்தோன்னா 36/5r. கரெக்டா? நெக்ஸ்ட் எங்கே வந்து 2லேருந்து 1க்கு வந்தேன்னா, அப்போ 1/λ is equal to r into 1 square minus 1/2 square. திடீர்னு நீ அவசரத்தில் என்ன பண்ணுவேன்? இதை மாற்றி போட்டுருவேன், ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பண்ணிடுவேன். அப்போ நல்லா பார்த்தோன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டோன்னா இந்த இடத்துல ஆன்சர் நெகட்டிவாக வரும். புரியுதா? நெகட்டிவ் வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோம். வேவ் லென்த் cannot be நெகட்டிவ், அப்போ பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ r into, நல்லா பாரு, இது வந்து 1/4. அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா இந்த இடத்துல 3/4. கரெக்டா? ஏன்னா இங்கே எல்சிஎம் எடுத்தோன்னா 4 - 1 3/4. அப்போ லாம்டாவோட வேல்யூ என்ன வருது? 4/3r. 4/3r. அப்போ ரெண்டு ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ λ 1/λ 2 36/5r whole divide by 4/3r. இந்த ஆறு கேன்சல் ஆயிரும். இப்போ நல்லா பாரு, 36 into 3/5 into 4. 9s are 27/5. இப்போ கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுவோமே. நல்லா பாரு, n is equal to 3லேருந்து 2 வரப்போ எனர்ஜி அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா? 3லேருந்து 2க்கு வரப்போ எனர்ஜி கேப் எவ்வளோ ஞாபகம் இருக்கா? எனர்ஜி கேப் கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே -13.6, இங்கே -3.4. இங்கேருந்து இங்கே வரப்போ எனர்ஜி எவ்வளோ? 10.2. அதே இங்கே -1.51. இங்கேருந்து இங்கே வரப்போ எனர்ஜி கேப் எவ்வளோ இருக்குது உனக்கு? இதில் 1.9 இருக்குமா? அப்போ எனர்ஜி வந்து எங்கே அதிகம்? எனர்ஜி கேப் எங்கே அதிகம்? எனர்ஜி கேப் இங்கே அதிகம். கரெக்டாக இல்லையா? இங்கே எனர்ஜி கேப் கம்மியாக இருக்குது. வேவ் லென்த் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எனர்ஜியா? அப்போ உனக்கு வேணா வேவ் லென்த் 1/வேவ் லென்த் 2னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா?
அப்போ இது உல்ட்டாவாக கூட எழுதிக்கலாம் 10.2 by 1.9. எவ்வளோ சார் இது வந்து 2ன்னு வச்சுக்கிட்டா எவ்வளோ கிடைக்குது உனக்கு 5 கிட்ட கிடைக்கும். இதே தான் இங்கேயும் கிடைச்சிருக்கான்னு பாரு 5 பாயிண்ட் கரெக்டா? எஸ். Explain in brief why Rutherford model cannot account for the stability of the atom. Stability ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல? ஏன்னா எலக்ட்ரான் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றுறப்ப அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அப்போ அந்த எலக்ட்ரானுக்கு வந்து ஆக்சலரேஷன் மோஷனில் இருக்கா? அப்போ ஆக்சலரேட்டட் எலக்ட்ரான் ஆஸ் பர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் கிளாசிக்கல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி என்ன சொல்லுது? எலக்ட்ரான் ஆக்சலரேட் ஆச்சுன்னா இட் வில் எமிட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எமிட் ஆச்சுன்னு சொன்னால் எனர்ஜி கம்மியாகும். எனர்ஜி கம்மியாச்சுன்னு சொன்னால் எலக்ட்ரான் வந்து அப்படியே சுற்றி 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 போய் நியூக்ளியஸ்குள்ளே விழுந்துடும். நியூக்ளியஸ்குள்ளே விழுந்துச்சுன்னா ஆட்டமே இருக்க முடியாது. அதனால் இந்த ரூதர்ஃபோர்ட் மாடல் வந்து இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எக்ஸ்பிளைன் பண்ணு. உனக்கு வந்து இது 3 மார்க்லேயே கேட்டான்னு வச்சுக்கோ. இது எழுதுனதுக்கப்புறம் வேணா என்ன பண்ணிக்கோ, இதனால் இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு போர் மாடல் வந்துச்சு. போர் என்ன சொன்னார்? ஒரு எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனரி ஆர்பிட் இருக்கும். அந்த ஆர்பிட்டில் எலக்ட்ரான் சுற்றுறப்ப அது எனர்ஜி எலிமிட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? Using the relevant Bohr postulate, derive the expression for radius of the electron in the nth orbit. So nth orbitல derive பண்ணிக்கலாமா? சரியா? இந்த ஒரு ஃபார்முலா தான் mv² r ரைட் ஹேண்டில் எழுதினாலே ஹேண்ட் ரைட்டிங் புரியாது. mvr is equal to nh/2π. சரியா? இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு வெலாசிட்டி ரேடியஸ் எல்லாமே நீ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. The photon emitted during the de-excitation of electron from a stable n to the first state in the hydrogen atom irradiates a metallic cathode of work function இவ்வளவு and potential இவ்வளவு. சரியா? நான் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி கொடுத்துருக்கேன். ஒர்க் ஃபங்க்ஷன் இவ்வளோ, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து எனர்ஜியை பொறுத்து இருக்குதா? எனர்ஜி எவ்வளோ இருக்கோ அதான ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அப்போ நான் டோட்டல் எனர்ஜி எவ்வளோ சார் கொடுத்துருக்கேன்? நல்லா பாரு. இது வந்து என்ன லெசனு? இதுக்கு வந்து முன்னாடி நம்ம படித்த லெசனுக்கு வந்து டியூவல் நேச்சர். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு hν மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். கரெக்டா? அப்போ நான் கொடுத்த எனர்ஜி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கலாமா? நான் கொடுத்த எனர்ஜி பார்த்தேன்னா கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்குது? இங்கே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் கைனெட்டிக் எனர்ஜி 0.55 எலக்ட்ரான் வோல்ட். ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ? சாரி, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் கைனெட்டிக் எனர்ஜி சொன்னேன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன்னா மாற்றி சொல்லியிருந்தா நான் மாற்றிக்கோ. சரியா? ஒர்க் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ டோட்டல் எவ்வளோ ஆயிடுச்சு? 2.55 எலக்ட்ரான் வோல்ட். இவ்வளோ எனர்ஜி நான் கொடுத்துருக்கேன். புரியுதா? யாருக்கு கொடுத்துருக்கேன்? கிரவுண்ட் ஸ்டேட்டில். நல்லா பாரு. அண்ட் ஃபோட்டான் எமிட்டட் டியூரிங் த de-excitation ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் த nth ஸ்டேட்லேருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன், nth ஸ்டேட்லேருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு. அப்போ நல்லா பாரு, ஏதோ ஒரு nth ஸ்டேட்டில் இருந்திருக்குமா? அதுலேருந்து எங்கே வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டேஷன் n is equal to எவ்வளோ? கரெக்டாக n is equal to 2க்கு வந்திருக்கு. அப்போ இது ரெண்டுத்துக்கு இருக்க எனர்ஜி கேப் எவ்வளோ சொல்கிறாங்க? 2.55 எலக்ட்ரான் வோல்ட். n is equal to 2ல இருக்கிற எனர்ஜி எவ்வளோ? 3.4. கரெக்டா? இப்போ நல்லா பாரு, இனிஷியல் எனர்ஜி எனக்கு தெரியாது, 13.6/n² இருக்குமா? ஃபைனல் எனர்ஜி எவ்வளோ? மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் ஆஃப் மைனஸ் 3.4 ஈக்குவல் டு 2.55. இது அங்கிட்டு கொண்டு போயிட்டேன்னா சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோ? 3.4லேருந்து 2.55. ஆ 1 பாயிண்டில் வராது, 0 பாயிண்ட் வரும். $85 $95 85 95 85. இப்போ நல்லா பாரு, மைனஸ் 13.68/n² வேல்யூ எவ்வளோ வருது? மைனஸ் 0.85. உனக்கே தெரியும் என்னோட வேல்யூ என்னன்னு போட்டால் 0.85 கிடச்சி. ஞாபகம் இருக்கா? 1க்கு 13.6, 2க்கு 3.4, 3க்கு 1.51, 4க்கு
0.85. இல்லை எனக்கு இதெல்லாம் புரியல அப்படின்னா n square is equal to minus 13.65 minus 0.85 16 அப்போ என்னோட வேல்யூ புரியுதா? Draw the energy level diagram for the line representing Lyman series and Balmer series in hydrogen atom. Lyman series நீ கேட்டாங்கன்னா இந்த இடத்துல n is equal to 1 ன்னு இருக்கும், n is equal to 2, n is equal to 3, n is equal to 4 and it goes on. அப்போ Lyman சொன்னா 2லேருந்து 1 வரலாம், 3லேருந்து 1 வரலாம், 4லேருந்து 1 வரலாம், இன்ஃபினிட்லேருந்து 1க்கு வரலாம். 1க்கு வா, மேலே நிற்கிறது கரெக்டா? அதே பால்மர்னு சொன்னால் 2க்கு வரலாம், இங்கேருந்து வரலாம், இங்கேருந்து வரலாம், இன்ஃபினிட்லேருந்து வரலாம். புரியுதா? இவ்வளோ தான் உன்னோட எனர்ஜி லெவல் டயக்ராம். யூசிங் த ரெட்பர்க் ஃபார்முலா ஆஃப் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் அட்டம் கால்குலேட் த லார்ஜஸ்ட் வேவ்லென்த் லார்ஜஸ்ட் வேவ்லென்த் ஆஃப் த பால்மர் சீரீஸ். லார்ஜஸ்ட் வேவ்லென்த் தான் எனர்ஜி எப்படி இருக்கணும்? ஷார்ட்டாக இருக்கணும். அப்போ எனர்ஜி எங்கே சார் ஷார்ட்டாக இருக்கும்? இதான் சின்னது எனர்ஜி கரெக்டாக. இதை விட இது பெருசு, இதை விட அதை பெருசு, அதை விட அது பெருசு. அப்போ ஷார்ட்டஸ்ட்னு சொன்னால் n is equal to 3லேருந்து 2க்கு வரேன்னு அர்த்தம் கரெக்டா? அப்போ 1 by lambda is equal to r into 1 by 2 square minus 1 by 3 square. 9 divided 9 இல்லை 5 by 36 5 by 36 ஓகேவா? அப்போ லாம்டா பார்த்தனா 36 by 5 r. 36 by 5 எவ்வளோ? 7.2 கரெக்டா? ஆரோட நீ பார்த்தனா 10 power 7 வச்சுக்கோ. அப்போ 10 power 7 மேலே போச்சுன்னா 10 power -7, அதாவது 7200 ஆம்ஸ்ட்ராங் இல்லைனா 720 கரெக்டா? அவங்க வந்து 700 சொல்லிட்டாங்களா? 6,545 ஓகே, ஜஸ்ட் அ மினிட். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒன்றும் இல்லை, 7.2 டிவைடட் பை 36 by 5 இருக்கும். அந்த ரெட் பார் கான்ஸ்டன்டோட வேல்யூ பார்த்தோன்னா 1.097666ன்னு போட்டிருக்கோம். சரி, எந்த வந்துருச்சு பார்த்தியா? 65 ஓகேவா? 655. நம்ம வந்து அந்த 1.907 வெறும் 1ன்னு வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். புரியுதா? அவன் வந்து இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணியிருப்பான்னா 1.1ன்னு போட்டிருப்பான். 7.2 டிவைட் பை 1.1 இந்தா நீ எதிர்பார்க்குற ஆன்சர் கரெக்டா? இதானே போட்டிருக்கான் 6.54. ஸோ இதான் நல்லா பாரு நம்மளுக்கு. அதாவது நான் டீச் பண்ணுறப்ப எனக்கு அந்த அதாவது ஆனால் நான் எதிர்பார்க்குற மாதிரியும் சிபிஎஸ்சி எதிர்பார்க்க மாட்டேன் கரெக்டாக. சரி, அந்த பையனுக்கு வந்து இந்த கான்செப்ட் புரியுதா? ஏன்னா டிவைட் பண்ணுறதுக்கு கால்குலேட்டர் யார்கிட்ட கொடுத்தாலும் ஒரு முட்டாள்கிட்ட கால்குலேட்டர் கொடுத்துட்டு 7.2 வந்து 1.1 டிவைட் பண்ண சொன்னால் பண்ணிடுவான். பட் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் இந்த ஆன்சர்லேருந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது வந்து லார்ஜஸ்ட் வேவ்லென்த் ஆமாவா இல்லையா? லார்ஜஸ்ட் வேவ்லென்த் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்க முடியும்? நியர்லி 700 நானோமீட்டர். ரெட் கலரா? அதனால தான் பார்த்தோன்னா பால்மரில் மேக்ஸிமம் வேவ்லென்த் வந்து ரெட்டாக இருக்கும், மினிமம் எவ்வளோ இருக்கும்? 400 கிட்ட, வைலட் கிட்ட வந்துச்சா? அது நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி? இப்போ ஷார்ட்டஸ்ட் கேட்குறான், ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் எனர்ஜி எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் எனர்ஜி. மேக்ஸிமம் எனர்ஜி வேணா எங்கேருந்து எங்கே வரணும்? n is equal to இன்ஃபினிட்டியிலேருந்து எங்கே வரணும்? 2க்கு, ஏன்னா பால்மர். அப்போ 1 by lambda is equal to r into 1 by 2 square. அப்போ லாம்டா பார்த்தோன்னா 4 by r. அப்போ 4 into 10 power 7 மேலே போயிடுச்சுன்னா 4 into 10 power -7 4000 ஆங்ஸ்ட்ராங் இல்லைனா 400 நானோமீட்டர். புரியுதா? சரியா? ஸோ இதான் மெயின். அதாவது பசங்களுக்கு அது புரியுதா? டேட்டா இன்டர்பிரேட் பண்ண முடியுதா? அதான் முக்கியம். டிவைட் பண்ணுறதெல்லாம் யாருனாலும் பண்ணலாம். ஸோ இங்கே பாரு, அவங்க கொஸ்டினில் என்ன பாரு 1.1ன்னு எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா? அதனால் அவங்க வந்து ஆன்சர் ஸ்பெசிஃபிக்காக எதிர்பார்க்குறாங்க, ஏன்னா கொஸ்டினில் 1.1 சொல்லிட்டாங்க. ஓகேவா பிரியா? State Bohr's postulate to define stable orbit in hydrogen atom. How does de Broglie hypothesis explain the stability of the orbit? So Bohr postulateல stable atom का என்ன சொல்றேன்? MVR is equal to NH NH by 2 pi. de Broglie hypothesis ல அது கொண்டு வரலாமா? 2 pi r is equal to n lambda. கரெக்ட்டா? லாம்டாக்கு பதிலா நான் என்ன எழுதலாம்?
நல்லா பாரு lambda is equal to h by mv ஆமாவா இல்லையா புரியுதா அப்போ h by mv is equal to 2 pi r mv எங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா mvr is equal to nh by 2 pi இதான் l is equal to nh cross அப்படின்னு சொல்லி போர் சொல்கிறாரு. The hydrogen atom initially in the ground state absorbs a photon which excite it to the n is equal to 4 level. அப்போ frequency of the photon எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி நல்ல ஒரு கொஸ்டின். நல்லா பாரு அது பாட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. நான் எனர்ஜி கொடுத்தோன்னே அது எந்த ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு 4th ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குன்னா அதோட எனர்ஜி -13.6 ஃபைனல் எங்கே போய் சேர்ந்துருச்சு 4th ஸ்டேட் -3.4 1.51 0.85 கரெக்டா. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கிடைக்குது உனக்கு 12.8 கிட்ட இருக்குமா 12.75 கிட்ட இருக்கும் சரியா 12.75 இல்லைனா 12.8. இது என்னது இது வந்து எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட் இவ்வளோ எனர்ஜி இருக்குது புரியுதா. இப்போ உனக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று பார்த்தனா E is equal to h nu இந்த எனர்ஜி எவ்வளோ சொல்லிட்டாங்கன்னா 12.75 எலக்ட்ரான் வோல்ட். எலக்ட்ரான் வோல்ட்னா ஜூலுக்கு மாற்றணும். எலக்ட்ரான் வோல்ட் என்னவோ மாற்றணும் ஜூலுக்கு மாற்றணும். அப்போ இன்டூ 1.6 இன்டூ 10⁻−19 அப்போ எனக்கு ஃப்ரீக்வன்சி வேணும்னா 12.75 into 1.6 into 10⁻−19 divided by h 6.626 into 10⁻−34 இது ஒரு மெத்தடு. இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் எனக்கு வேவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு 1240 பை எனர்ஜி எவ்வளோ 12.75 அப்போ இங்கே ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்குமா. அப்போ வேவ் லென்த் கிடைச்சி பட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஃபோட்டான் கேட்குறான். அப்போ c is equal to nu lambda அப்போ nu is equal to 3 into 10⁸ டிவைட் பை lambda இங்கே என்ன ஆன்சர் வருதோ அதை தூக்கி இங்கே போட்டுக்கோ டிவைட் பண்ணோம் எனக்கு ஆன்சர் செக் பண்ணிக்கலாம் கால்குலேட்டர் வச்சு. நல்லா பாரு 12.75 into 1.6 whole divided by 6.626 ஐயோ 3.07 பவர் எவ்வளோனா 10⁻34 90 போச்சுன்னா 15 1240 divided by 12.75 97.25 கரெக்டா இல்லையா 97.25 நானோமீட்டர். இது வந்து நானோனா 10⁻−9 அப்போ இது வந்து வேணா 9.7 into 10⁻−8 எழுதிக்கலாம் 97 into 10⁻−9 அப்போ இது 10⁻−8 எழுதியாச்சு. இப்போ பாரு 3 divided by 9.7 equal to 3.09 0.3 இருக்கா 0.309 into இது மேலே வந்துச்சுன்னா 10⁻16 இது 3.09 into 10⁻15 ஹெர்ட்ஸ்னு எழுதிக்கலாம். ஆல்மோஸ்ட் சேம் ஆன்சர் வருதா புரியுதா. ஸோ எனக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது நீ எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். டிஃபைன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் மட்டும் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ சரியா. இம்பார்ட்டன்ட் லிமிட்டேஷன் ரூதர்ஃபோர்ட் மாடலில் 2 இம்பார்ட்டன்ட் லிமிட்டேஷன். ஒரு லிமிட்டேஷன் என்ன இட் கேன் நாட் அக்கவுண்ட் ஃபார் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம். ரெண்டாவது என்ன லைன் ஸ்பெக்ட்ரல் சீரிஸை அதால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. The kinetic energy of electron orbiting in the first excited state அப்போ n is equal to எவ்வளோ 2 அப்போ இவ்வளோ டிட்டர்மைன் த டி ப்ராக்லி வேவ்லென்த் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா. 2 pi r is equal to n lambda 2 into pi into 0.5 2 square கரெக்டா.
r naught into n square equal to 2 lambda. இந்த 2 cancel. இது ரெண்டு மட்டும் வேணும் 1. அப்போ 2 pi is equal to lambda. அப்போ lambda பார்த்தனா 6.28 angstrom unit. புரியுதா? State de Broglie quantization. So quantization கேட்குறேன். How does de Broglie hypothesis explain the stationary orbit? கரெக்டா? எஸ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் புக்கில் எப்பயாச்சும் ஒரு தடவை சும்மா ரீட் பண்ணிக்கோ, சரி என்ன ஆன்சர் அப்படின்ட்டு. இதுக்கு λ1 λ2 λ3 ரிலேஷன்ஷிப் கேட்குறேன். இந்த ஷோன் ஃபிகர் பிலோ. λ1 λ2 λ3 என்ன ரிலேஷன்ஷிப் நல்லா பார். லெட் மீ சே இங்கே வந்து வரப்போ எனர்ஜி வந்து சம் E1 வச்சுக்கோ. இந்த எனர்ஜி எவ்வளோ? சம் E2. இது வந்து E3. அப்போ என்னால் E3யை வந்து E1 + E2ன்னு எழுத முடியுமா முடியாதா? முடியும். எனக்கு என்ன தெரியும்? E வந்து hc/λ3 வந்து hc/λ1 + hc/λ2 கரெக்டாக இல்லையா? அப்போ 1/λ3 வந்து 1/λ1 + 1/λ2. புரியுதா? டிஃபிகல்ட்டி இருக்கா? பிரியா? ஓகே. 12.5 electron volt electron beam is used to bombard gaseous hydrogen. இதே கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணோமா? இதே கொஸ்டின். Calculate the wavelength of the first member of Lyman and first member of Balmer. First member கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மெம்பர்னா லைமன் வந்து எங்கே வந்த லைமனு? 1க்கு வந்த லைமன். அப்போ 2லேருந்து 1க்கு வந்த இதான் ஃபர்ஸ்ட் மெம்பர். கரெக்டாக? அப்போ 1/λ is equal to r into 1/1 square minus 1/2 square. அப்போ r into 3/4 இதான் 1/λ. அப்போ லாம்டா என்ன ஆயிடுச்சு? 4/3 into 4/3 divide by r. கரெக்டாக? ஆன்சர் பார்த்தோன்னா 1.33 into 10⁻⁻7. ஏன்னா 4/3 வந்து 1.33 10⁻+ ஆரோட வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணல. அப்போ 10⁻7 இருக்கும். மேலே வந்து 10⁻⁻7. இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 1330 கரெக்டாக ஆங்ஸ்ட்ராங் இல்லைனா 133 நானோமீட்டர். நல்ல பாரு, 133 நானோமீட்டர் வந்து விசிபிளோட கம்மி. அப்போ இது யூவி. எஸ் அஃப்கோர்ஸ் லைமனில் வந்து என்ன எதிர்பார்ப்பீங்க? யூவி தானே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பால்மர். பால்மரில் வந்து 2க்கு வந்தால் பால்மர். ஃபர்ஸ்ட் லைன் சொன்னதெல்லாம் 3லேருந்து 2க்கு வரேன்னு அர்த்தம். அப்போ 1/λ is equal to r into 1/2 square minus 1/3 square. அப்போ 1/λ is equal to r into 5/36. அப்போ லாம்டா பார்த்தோன்னா 36/5 into r. 7.2 into 10⁻⁻7. 7200 ஆம்ஸ்ட்ராங் இல்லைனா 720 நானோமீட்டர். சாரி ஆர் கீழே வரும். எஸ் ஆர் வந்து இந்த இடத்துல டினாமினேட்டரில் இருக்கும். தேங்க்யூ. யூசிங் போர்ஸ் டோட்டல் பாஸ்ட் இதுனா டோட்டல் பாஸ்டுலேட். இப்போ ஒரு பாஸ்டுலேட் கொடுத்தாங்க. டோட்டல் பாஸ்டுலேட் derive the expression for total energy. Total energy கண்டுபிடிச்சிடலாமா? Using Redberg formula, calculate the wavelength of spectral line of the first member of Lyman and Balmer. இப்போ தான் கண்டுபிடிச்சோம். கரெக்டா? The value of ground state வந்து இவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க. Find the energy required to move an electron from ground state to first excited state. Ground stateனா எனர்ஜி எவ்வளோ சார் இருக்கு? -13.6. நான் எங்கே மூவ் பண்ணணும்? -3.4க்கு மூவ் பண்ணணும். அப்போ நான் எனர்ஜி கொடுப்பேனா? எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும்? இங்கே எவ்வளோ எனர்ஜி கேப் இருக்கும் அந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்கணும். அவ்வளோதான். டிட்டர்மைன் த கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாமா போர் மாடலுக்கு? அதுக்கப்புறம் ஆர்பிட்டல் ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் நல்லா பாரு, கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓ டிட்டர்மைன் த கைனெட்டிக் எனர்ஜி. ரெண்டுத்துக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா கைனெட்டிக் எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்க்கு எவ்வளோ இருக்கும், ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு எவ்வளோ இருக்கும், ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்கணும். அப்போ n = 2ன்னு போட போகிறேன். n = 2. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? கைனெட்டிக் எனர்ஜி இஸ் பாசிட்டிவ், டோட்டல் எனர்ஜி நெகட்டிவ், கைனெட்டிக் எனர்ஜி இஸ் பாசிபிள். டிவைட் பை 2 ஸ்கொயர். அப்போ 3.4. ரேடியஸ் பார்த்தனா r0 n ஸ்கொயர். r0ஓட வேல்யூ என்ன? 0.53 இன்டூ n ஸ்கொயர் எவ்வளோ? 2 ஸ்கொயர் வந்து 4 ஆயிடுமா? அப்ராக்சிமேட்லி பார்த்தனா 4 into 0.53 2.12 ஆம்ஸ்ட்ராங். கரெக்டா? புரியுதா? The radius of the innermost electron orbit of hydrogen வந்து இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. Calculate the radius of n = 3. n = 3ன்னு போட்டனா
5.3 into 10 power minus 11 into 3 ஓட ஸ்கொயர் வந்து 9. அப்போ இதை வந்து மல்டி ஆகுனா 53லேருந்து 5.3 போச்சுன்னா 47 கரெக்டா 0.2 into 10 power minus 11. Now 4.72 into 10 power minus 10. The total energy of the electron in the first excited state வந்து இவ்வளவு. அப்போ ஃபைண்ட் அவுட் த கைனெட்டிக் எனர்ஜி வந்துட்டு கைனெட்டிக் கேட்குறான். நல்ல பாரு இவ்வளோ டோட்டல் எனர்ஜி இவ்வளோ. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? minus 3.4க்கு பதிலாக ப்ளஸ் 3.4 இருக்கும். வெரி குட். அப்போ இங்கே எவ்வளோ இருக்க போகுது? 3.4. பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? டோட்டல் எனர்ஜியோட டபுள் minus 6.8. minus 6.8 சரி 6.8 இல்லை பிரியா மைனஸ் இருக்கும். Using Bohr postulate, obtain the expression of total energy of the electron in the stationary state of the hydrogen atom. Hence, draw the energy level diagram showing the line spectra corresponding to Balmer series due to the transition. So, energy diagram வரைய சொன்னாங்கன்னா இங்கே பாரு இங்கே தான் minus 13.6 இருக்கும். இது minus 3.4 minus 1.51 minus 0.85 இன்னும் பக்கத்தில் கரெக்டாக இந்த கேப் பார்த்தினா ஒரு கிராஃபில் எப்படி இருக்கும் 13.6 கேப் இருக்கும். இப்போ பால்மர் சீரிஸ்னு கேட்டதுனால இங்கேருந்து 2க்கு வா இங்கேருந்து 2க்கு வா இங்கேருந்து 2க்கு வா இங்கேருந்து வா இல்லை இன்ஃபினிட்லேருந்து வா ஓகேவா. Using Bohr's postulate, derive the expression for frequency of the radiation. சரியா? frequency of the radiation கேட்குறாங்க. சரி நல்லா பாரு இது வரைக்கும் E is equal to E final minus E initial னு போடுவோமா கரெக்டா. எனர்ஜியோட ஃபார்முலா டோட்டல் எனர்ஜியோட ஃபார்முலா பார்த்தனா minus me power 4 divided by 8 epsilon naught square h square into 1 by n. ஸோ இது ஃபைனல்னால nf square minus புரியுதா me power 4 by ஸோ மைனஸ் ஆஃப் உள்ளே இருக்கிறதுனால இங்கே ஒரு மைனஸ் எப்சிலன் நாட் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் இன்ட்டு 1 by ni ஸ்கொயர். ஃபார்முலா கரெக்டு தானே இல்லை வேறு ஏதாச்சும் டேர்மும் வருமா சேர்த்திங்கல அவ்வளோதான். ஓகே இப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நான் இந்த me power 4 8 me power 4 by 8 எப்சிலன் நாட் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் காமன் எடுத்துக்கலாமா. அப்போ நல்லா பாரு இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிறதுனால இதுதான் ni ஸ்கொயர் தெரியுதா. இப்போ ஏன் இனிஷியல் ஃபஸ்ட்டு வருதுன்ட்டு இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எனர்ஜி வந்து ஹச் நியூக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நியூ என்ன ஆயிடுச்சு me power 4 by 8 epsilon naught square h cube. புரியுதா? இதுதான் உன்னோட டெரிவேஷன் ஓகேவா. இல்லை எனக்கு பேசிக்லேருந்து வேணும் அப்படின்னா நீ டோட்டல் எனர்ஜி வந்து டிரைவ் பண்ணிட்டு வந்துடு சரியா. பேசிக்லேருந்து வந்தாலும் ஓகே தான். எங்கேருந்து டிரைவ் பண்ணிட்டு வருவேன்? mv square r is equal to ke square mvr is equal to nh by 2 pi. ரெண்டுத்தையும் டைரெக்டாக டிவைட் பண்ணால் உனக்கு வெலாசிட்டி வேல்யூ கிடச்சிரும் கரெக்டாக. எனர்ஜி கேட்குறதுனால half mv ஸ்கொயர்னு போட்டால் உனக்கு எனர்ஜியோட ஃபார்முலா கிடச்சிரும். எனர்ஜியோட டோட்டல் எனர்ஜி வேணுமா? டோட்டல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் நெகட்டிவ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி கரெக்டாக. ஓகே இது ஃப்ரீக்வன்சி. இதுலேருந்து வேவ் லென்த் எப்படி வந்துச்சு? இல்லை நான் ஃப்ரீக்வன்சியை வந்து c by lambdaன்னு போட்டுக்கலாமா. அப்போ 1 by lambda is equal to me power 4 by 8 epsilon naught square h cube c into 1 by ni square minus 1 by nf square கரெக்டா. இந்த மொத்த வேல்யூ இருக்கு பார்த்தியா இதை நம்ம என்னன்னு எழுதிடுறோம் 1 by lambda is equal to கரெக்டா. any difficulty புரியுதா? எஸ். பட் அவன் கொஸ்டின் வந்து ஃப்ரீக்வன்சி கேட்டாலும் ஃப்ரீக்வன்சி மட்டும் டிரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே when electron in hydrogen atom jumps from energy n is equal to initial இங்கேருந்து ஃபைனல் இங்கே வரைக்கும் போகுது. ஐடென்டிஃபை த ஸ்பெக்ட்ரல் சீரீஸ் டு விச் த எமிஷன் லைன் பிலாங். 4லேருந்து 3க்கு போகுது. அப்போ அது என்ன ஸ்பெக்ட்ரல் லைனு? 3க்கு வருது. லைமன் பால்மர் பாஸ்டன். வெரி குட் பாஸ்டன். 2க்கு போச்சுன்னா லைமன் பால்மர் பால்மர். 1க்கு போச்சுன்னா லைமன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபியூஸ். அப்போ எனக்கு வந்து லைமன் பால்மர் பாஸ்டன் அப்படி தான் தெரியும், ஸ்ட்ரெயிட்டாக போக தெரியாது சரியா.
புரியுதா? யூசிங் பார்ஷியலிட்டி ஆஃப் போர் தியரி ஹைட்ரஜன் அட்டன் ஷோ தட் ரேடியஸ் வந்து n ஸ்கொயர் டைம்ஸ் இருக்கும். காமிச்சாச்சா? டோட்டல் எனர்ஜி வந்து 1/n ஸ்கொயர் டைம்ஸ் இருக்கும். அதுவும் காமிச்சிட்டோமா? ஏன்னா வெலாசிட்டி வந்து 1/n டைம்ஸ் இருக்கும். அப்போ வெலாசிட்டியோட ஸ்கொயர் பார்த்தா 12 mv ஸ்கொயர். அப்போ எனர்ஜி வந்து அப்படி இருக்கும். கால்குலேட் த வேவ் லென்த் ஆஃப் ஆல்ஃபா லைன். ஆல்ஃபா லைன்னா என்ன? பால்மரில் கேட்குறேன். பால்மரில் பேசிக்லி எங்கள் 2க்கு வரணுமா? அப்போ ஆல்ஃபானா ஃபர்ஸ்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன் என்ன? 3லேருந்து 2க்கு வரும். அப்போ அந்த இதுக்கு என்ன கேட்குறாங்க உங்ககிட்ட? வந்துட்டு அவங்க வந்து வேவ் லென்த் கேட்குறாங்க. அண்ட் எஸ் ஆரோட வேல்யூ இவ்வளோ கொடுத்துட்டாங்க. அப்போ நீ ஆரோட வேல்யூ அவ்வளோதான் எடுத்து ஆகணும். புரியுதா? அப்போ எனக்கு இவ்வளோ நேரம் போட்டு மனப்படமே ஆயிடுச்சு. 36/5rன்னு கிடைக்கும். அப்போ 7.2 டிவைட் பை 1.097. புரியுதா? ஸோ 10⁻7 இருக்கும். மேலே போச்சுன்னா 10⁻−7. இதை நீ டிவைட் பண்ணிட்டா உனக்கு ஆன்சர் வந்துடும். புரியுதா? $656 into 10⁻−7. அப்போ இது வந்து 6560 ஆம்ஸ்ட்ராங்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா 656 நானோமீட்டர். ஆப்வியஸ்லி 656 நானோமீட்டர் எந்த ரேஞ்சு? விசிபிள். பால்மருக்கு வருதுன்னா விசிபிள் தானே எதிர்பார்க்கணும். புரியுதா? டவுட் இருக்கா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டெரிவேஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். ரேடியஸ் r0 n ஸ்கொயர் கிடைக்கும். வேல்யூ என்ன? 0.53 ஆங்ஸ்ட்ராங் யூனிட் இன்டூ n ஸ்கொயர். வெலாசிட்டி 2.18 into 10⁻6 டிவைடட் பை n கிடைக்கும். கரெக்டாக? அப்போ என்ன சொல்லிக்கலாம்னா வெலாசிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு n. கைனெட்டிக் எனர்ஜி வந்தால் பாசிட்டிவ் வரும். கரெக்டாக? எவ்வளோ பாசிட்டிவ் கிடைக்கும் உனக்கு? இப்போ பார்த்தோம்ல 8 me⁴/8 ε0 ஸ்கொயர் h ஸ்கொயர் இன்ட்டு 1/n ஸ்கொயர். இந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீ ஃபைனலாக வந்து எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணால் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் டிவைட் பை n ஸ்கொயர். இது கைனெட்டிக் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி பார்த்தோன்னா நெகட்டிவ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ -13.6/n ஸ்கொயர். ஓகே, புரியுதா? எஸ். அதுக்கப்புறமேல் முக்கியமான ஃபார்முலாவில் பார்த்தோன்னா இந்த ஃபார்முலா கொஞ்சம் முக்கியமாக இருக்குது. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இது முடிஞ்சு. அடுத்து பார்த்தோன்னா 1/λ = r. அந்த டெரிவேஷன் சரியா? அந்த டெரிவேஷன் எங்கேருந்து வந்துச்சு? இங்கே இப்போ கடைசி எழுதினேன் பார்த்தியா? இந்த டெரிவேஷன் சரியா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டு இதுலேருந்து டிரைவ் பண்ணிட்டு 1/λ = அப்படின்னு கொண்டு வந்தோம். அந்த டெரிவேஷன் இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 ke²/r. பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் ke²/r. டோட்டல் எனர்ஜி மைனஸ் ½ ke²/r. கரெக்டாக? புரியுதா? இந்த இது ரொம்ப முக்கியம். அப்போ உனக்கு தோணும் இதை ஈஸியான ஃபார்முலா இருக்குது. அப்போ டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்க எதுக்கு இவ்வளோ இது போட்டு வச்சுருக்கோம்? ஏன்னா இங்கே பார்த்தோன்னா வேரியபிளான விஷயம் இந்த ரேடியஸ். அப்போ அந்த ரேடியஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதால இந்த ஃபார்முலா இப்படி அசிங்கமாக மாறிடுது. புரியுதா? ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் டிரைவ் பண்ணி வச்சுக்கோ. கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. லைமன் பால்மர் பாய்ச்சன், லைமன் பால்மர் அதெல்லாம் மறக்கவே மறக்காது. லாங்கெஸ்ட் வேவ் லென்த்னா எனர்ஜி கம்மியாக இருக்கணும். அப்போ எனர்ஜி வந்து அப்படி அடுத்தடுத்துல வரணும். புரியுதா? 3க்குனா 3லேருந்து 4க்கு. ஓகேவா? 2னா 2 to 3, 1னா 1 to 2 பக்கத்தில் இருக்கணும். அப்போ தான் எனர்ஜி கம்மியாக இருக்கும், வேவ் லென்த் மேக்ஸிமமாக இருக்கும். வேவ் லென்த் ஷார்ட்டஸ்ட்னு கேட்டால் என்ன பண்ணணும்? வேவ் லென்த் ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்னா எனர்ஜி அதிகமாக இருக்கணும். அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து வர வேண்டும். எனி டிஃபிகல்ட்டி? தேங்க்யூ. கொஸ்டின் இதுலையா? புரியுது. ஓ 8th கொஸ்டினா? ஓகே, எனக்கு ஏன்னு கேட்டுச்சுன்னா அதான் ஏ சப் டிவிஷன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதான் 553 - 5.3
சரி ஒன்றும் இல்லை, அதை நான் ஜீரோவை விட்டுட்டேன் சரியா. சரி இப்போ சும்மா வெறும் மல்டிபிகேஷன் சரியா. 53 × 9 கேட்குறான்னு வச்சுக்கோ. நான் என்ன பண்ணிட்டேன், 53 × 10 - 1ன்னு போட்டுக்கலாமா. அப்போ 53 × 10 பார்த்தீங்கன்னா 530 -53லேருந்து 1 போச்சுன்னா 53 கரெக்டாக இல்லையா. அப்போ நம்ம இப்போ நான் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண என்ன ஆகும், 477. புரியுதா பாப்பா? சரியா சும்மா இப்போ வந்து ரெட் பாக்ஸ் கான்ஸ்டன்ட் இருக்குல, அத வந்து யூனிவர்சலா என்னன்னு இருக்கும். நம்ம 10⁻7 ன்னு மோஸ்ட்லி எடுத்துக்கலாமா, சில क्वेश्चंस கொடுக்குறாங்க. அது எடுத்து போனா டிவிஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும். யா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும் சரியா. அப்போ நீ பேசாம ஒன்று பண்ணிடு. அந்த நம்பரை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1240 ஏன் டிவைட் பண்ணுன்னு தெரியாது, நான் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி பண்ணக்கூடாது. ஓகே 4/6 இருக்குன்னு வச்சுக்கோயே. அப்போ நீ அப்ராக்சிமேட்லின்னு போட்டு 4 × 10⁻−7 போட்டுக்க வேணும்னா. டைம் இருந்தால் டிவைட் பண்ணிக்கோ, டைம் ஏன் இருக்காது. 2 மணி நேரம் கொடுக்குறாங்க உங்களுக்குலாம் 30 நிமிஷத்துக்கு. எங்கள் காண்டி எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் 70 நிமிஷத்துக்கு, அதில் உங்களுக்கு 15 மினிட்ஸ் ரீடிங் டைம் வேறு. கரெக்டாக வாழ்கிறீங்கடா நல்லா. டேர்ம் வைஸ் படிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறீங்க. என்ன பாப்பா, டைம் இருந்தால் டிவைட் பண்ணிக்கோ, டைம் இல்லைன்னா 1.097 சரியா. சப்போஸ் கொஸ்டினில் கொடுக்கலன்னா 1 × 10⁻7 வச்சுக்கோ. கொடுத்துட்டாங்கன்னா யூஸ் பண்ணி தான் ஆகணும் சரியா. ஓகே அப்ராக்ஸிமேட்டா ஆன்சர் ஓகே. ஓகே அப்போ கால்குலேஷன் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர்ல கொஞ்சம் சேஞ்ச் வரும். அவங்க இருக்கிற மார்க்கிங் அது லைட் அதை அப்ராக்சிமேட்லி போட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. லாஸ்ட் அப்ராக்சிமேட்டா போட்டுட்டா ப்ராப்ளம். ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க சரியா. தேங்க்யூ. தேங்க்யூ.